வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் பைபிள் எடுங்க. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் The Book of Revelation chapter 1 verse 3. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதிலே கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. அல்லேலூயா. தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசும்படியாக நம் ஜெப சிந்தையோடு நாம் இருக்கிறவர்களாக இருப்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அறிந்த வண்ணமாக இந்த வருடம் நம்முடைய சபையில் என்ன பண்ணுகிறோம்? மாதத்தின் கடைசி வாரத்தில் வெளிப்படுத்தலின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, இப்போ நம்ம மாசத்த பிரகாரமாக வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சொல்லுது, இந்த தேவனுடைய வார்த்தையை, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவதைகளை கை கழுகிறவனும் பாக்கியவான்கள், ஏனென்றால் காலம் சமீபமானதாக இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் முந்தி சொல்லியிருப்பேன், ஒரு சபை, ஒரு மெச்சூர் சர்ச் மெச்சூராக இருக்க வேண்டும், ஒரு முதிர்ச்சி உள்ள சபையாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சபைக்கு வெளிப்படுத்தலின் புஸ்தகம் The Book of Revelation எப்படி அது வாசிக்குது, இல்லைனா எப்படி அந்த சபை அதை கை கொள்ளுதுன்னு பார்க்கும்போது அந்த சபையுடைய வளர்ச்சி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கேஜ் பண்ணலாம். ஏன்னா கடைசி நாட்களில் வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா பூமிக்குரிய காரியங்களே தான் என்ன பண்ணுவாங்க, பார்க்குறவங்களாக இருப்போம். என்ன ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பாங்க, நான் இஷ்டம் இருந்தால் நான் சர்ச்சுக்கு வருவேன், இல்லைனா எனக்கு இஷ்டம் இல்லைனா நான் வரமாட்டேன், எனக்கு டயர்டாக இருந்தால் நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்து பூமியில் எனக்கு நல்ல வேலை கொடுக்குறாங்களா, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்களா, எனக்கு வியாதி இந்த ஏச பண்ணிக்கிறாங்களா, அப்போ நான் பார்க்குறேன், எனக்கு நான் ஆண்டவருக்காக முன்னாடி ஒன்றும் வைக்க மாட்டேன்னு அநேகர் பேர் என்ன பண்ணுறாங்க, பூமியில் இருக்கிறாங்க. அதனால தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, காலம் கடைசியாக இருக்கிறதுனால அநேகர் தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிற காலத்தில் நம்ம சபையாக இருக்கிற நாம் என்ன செய்யணும், தேவனுடைய புஸ்தகத்தை, தேவனுடைய வேத வசனத்தை அதை நம்ம வாசிக்கணும், கேட்கணும், அதை கை கொள்கிறவர்களாக இருக்கணும். ஏனென்றால் வேத வசனம் கிளீனாக சொல்லுது, ஏனென்றால் காலம் சமீபமாக இருக்கிறதாக இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அதனால தான் சொல்லுகிறோம், வெளிப்படுத்தலின் புஸ்தகத்தை ஒரு சபை அதுக்கு கவனம் கொடுத்து என்ன பண்ணும், வாசிக்கிறதாக. ஒரு இடத்துல என்ன ஒரு குரூப் என்ன பண்ணுறது, இதுலேருந்து நிறைய வந்து வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை ஸ்டார்டிங்லேருந்து 22 அதிகாரத்தை பார்த்தா ஒரு வாக்குத்தத்த வசனம் இல்லை, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள், இதை நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். இன்னொரு குரூப் என்ன சொல்லுது, அவங்க மனசில் வர்றதான் என்ன பண்ணுறது, வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை என்ன பண்ணுறது சொல்கிறதாக இருக்கு. நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு சரி இன்னைக்கு என்னது, இந்த மிருகம் வந்து யார், இந்த புட்டின்னு இதுன்னு சொல்லிட்டு அவங்க இஷ்ட பிரகாரம் என்ன பண்ணுறவங்களாக இருக்கு. ஆனால் நம்ம வாசிக்கும் போது இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம், வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்தை வாசிக்கணும், கேட்கணும், கை கழுகிறவர்களாக இருக்கணும். என்னன்னா வெளிப்படுத்தலின் புஸ்தகம் The Book of Revelation ஏதோ ஒரு தியரிட்டிக்கல் புக்காக, இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபிலாசாபிக்கல் புக்காக, ஏதோ ஒன்று ஃபியூச்சரில் ஏதோ நடக்க போகுது, என்னதோ ஒரு காரியம் நடக்க போகுது, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எப்படி ஃபிசிக்ஸோ மேக்ஸோ சயின்ஸை படிக்கிற மாதிரி, இல்லைன்னா இங்கிலீஷை படிக்கிற மாதிரி சரி இப்படி படிக்கிற மாதிரி இல்லாமல் வேதவசனம் கிளீனாக சொல்கிறது, இது சபைக்காக என்ன பண்ணியிருக்கிறது, எழுதப்பட்டதாக இருக்குது. சபைக்காக எழுதப்பட்டிருக்கிறதுனால இட் இஸ் அ ஹைலி ப்ராக்டிக்கல் புக். ப்ராக்டிக்கல் புக்னா என்னது, நம்மளுடைய அனுதின நாட்களில் நம்ம இதை உபயோகப்படுத்துறதாக இருக்கிறதாக இருக்கணும். ஏதோ நான் சொன்னது போல் ஏதோ தியரியாக இருக்கிறது. இயேசுவானவர் எப்படி ஆதியில் உள்ள அந்த 7 சபைகள் இடத்துல பேசுனாங்களோ அதே இயேசுவானவர் தான் நம்முடைய சபை மத்தியில் என்ன பண்ணுகிறார், பேசுகிறவர்களாக. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறவராக. ஒரு முதிர்ச்சி உள்ள சபை வெளிப்படுத்தலின் புஸ்தகத்தை, வெளிப்படுத்தலை நன்றாக புரிந்திருக்கிறதாக இருக்கும். இன்று நம்ம வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இயேசுவானவர் 7 சபைகளுக்காக என்ன பண்ணுறாங்க, பர்சனலாக என்ன பண்ணுறாரு, லெட்டர் என்ன பண்ணுறாங்க, எழுதுறவங்களாக 7 சபைக்கு அந்த சபையோடைய சூழ்நிலையை பார்த்து, அந்த சபை எந்த விதமான சிச்சுவேஷனில் இருக்குது, அந்த சபையுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, மைனஸ் பாயிண்ட் என்ன, சபையில் இருக்கிற ஜனங்க எப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையாக இருக்கிறாங்க, இல்லைன்னா சபையில் இருக்க சிலவங்க உலகத்தோடு எப்படி கை சேர்ந்துருக்கிறாங்க, உலகத்தோடு எப்படி காம்ப்ரமைஸாக இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார் இயேசுவான்னு சொல்கிறார், உன்னுடைய கிரியைகள் நான் என்ன பண்ணுகிறேன், அறிந்தவனாக இருக்கு. நீ உன்னுடைய ஆதியினுள்ள அன்பை நீ என்ன பண்ணிட்ட, விட்டுட்ட. சர்தியின் சபையில் சொல்கிறேன், நீ உபத்திரம் உள்ளவனாக இருந்தாலும் பரவாயில்ல, அநேகர் உன்னை பார்த்து இது யாருக்கும் உபயோகம் இல்லை, அது ஏழைய சபைன்னு சொன்னாலும் ஆண்டவர் சொல்லுகிற அந்த சபையை பார்த்து, சர்தி சபையை நீ என்ன சபை, உன்ன மாதிரி பணக்கார சபை இல்லை, உன்ன மாதிரி அதிர்ஷ்டம் உள்ள சபை இல்லை, கீழே அப்படியே வாசித்துட்டு போகும்போது
பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீ என்னுடைய வார்த்தைக்கு உண்மையா இருக்கிற, எல்லாம் அறிந்தவனாக இருக்கிற. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 7 சபைகளும் 1ஆம் நூற்றாண்டிலே எபேசு சபைக்கு சுற்றி இருக்கிற வேண்டிய சபைகளாக இருக்கு. போன வாரம் நம்ம பாருங்க, யோவானானவர் எபேசின் சபையில் ஒரு மூப்பராக இருந்தார். யோவானை என்ன பண்ணிட்டாங்க, ரோமனுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணியாச்சு, பத்மோ தீவில் என்ன பண்ணியாச்சு, கொண்டு போயிடுச்சு. கொண்டு போன நேரத்தில் கர்த்தருடைய நாளில் இயேசுவானவர் யோவானுக்கு தரிசனமாகி யோவானுக்கு கீழே இருக்கிற 7 சபைக்கு என்ன பண்ணுகிறாரு, ஒரு சபைக்கு வேண்டியதை சொல்லுகிறவர்களாக இருக்கிறார். அதனால நான் சொன்னேன், இட் இஸ் அ ஹைலி ப்ராக்டிக்கல் புக். சபையில் வந்து எப்படி இருக்கணும், விசுவாசி இப்படி இருக்கிறாங்க. சபையில் சிலவங்க வந்துட்டு பிலதெல்பியா சபையில் சொல்லும்போது அவங்க பலவீனமாக இருந்தாங்க, அவங்களுக்கு எவ்வளோ மிஞ்சினது செய்கிறாங்களோ அவங்க செய்கிறவங்களாக இருக்கிறாங்க. அப்படி ஒரு சபைக்கு சொல்கிறவங்களாக இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு வந்து நம்ம ஒரு சபை குறித்து என்ன பண்ண போகிறோம், நம்ம தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம். லவோதிக்கியா சபையை குறித்து என்ன பண்ண போகிறோம், தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம். தியானிக்கும் போது ஆண்டவர் இந்த சபைக்கு ஒரு வார்த்தை என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறவர்களாக இருக்கிறார். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ரெவலேஷன் சாப்டர் 3 verse 19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து என்ன பண்ணு, மனம் திரும்புகிறவனாக. இந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன் சபையே, நீ அழிஞ்சு போறது எனக்கு இஷ்டம் இல்லை. நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனால் நீ சில காரியத்தில் நீ என்ன பண்ணும், ஜாக்கிரதையாக இருந்து நீ மனம் திரும்புகிறவனாக இருக்கணும். கிரேக்க மொழியில் பார்க்கும்போது அது பி ஜெலஸ்னா எப்படின்னா, ஒரு காரியத்தை படிக்கும்போது எப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு இந்த எக்ஸாம் கிட்ட வர்றதுனால, பிப்ரவரி மார்ச் மாதத்தில் எக்ஸாம் கிட்ட வர்றதுனால அவங்க என்னவா இருப்பாங்க, அவங்க படிப்பில் என்னவா இருப்பாங்க, ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருப்பாங்க. வருஷம் எல்லாம் ஒரு வேளை ஏதோ கேர்லெஸ்ஸாக நல்லா தூங்கிட்டு இல்லைன்னா கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாலும், ஒரு நல்ல பிள்ளை, நான் ஞானமுள்ள பிள்ளைன்னா அட்லீஸ்ட் நான் வருஷத்தில் 10 மாதத்தை நான் வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த கடைசி 2 மாதத்தில் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இந்த 10th எக்ஸாம் ஆகட்டும் இந்த 12th எக்ஸாம் ஆகட்டும், நான் ஜாக்கிரதையாக இருந்து நான் அதை என்ன பண்ண போகிறேன், சீக்கிரமாக நான் சரிப்படுத்துகிறவனாக இருக்கும். ஏன்னா எக்ஸாம் என்ன பண்ணுது, சீக்கிரமாக வர்றதாக இருக்கு. இயேசுவானவர் அதை தான் சொல்கிறார், சபை நீ என்ன பண்ணு, உன்னுடைய காலம் சீக்கிரமாக வருது, நீ என்ன பண்ணு, ஜாக்கிரதையாக இருந்து நீ மனம் திரும்புறவனாக இரு. ஏன்னா இந்த சபையில் பார்க்கும்போது நம்ம வாஸ்தவனமாக பார்க்கும் சில காரியம் இந்த சபையில் என்னவா இருக்குது, குறைவாக இருக்குது. இயேசுவானவர் அந்த சபையை பார்த்து சொல்கிறார், சபையை நான் உன்னை நேசிக்கிறேன், நீ இந்த குறைவில் நீ என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, நீ ஜாக்கிரதையாக இரு, பி ஆனஸ்ட், ஜாக்கிரதையாக இருந்து நீ மனம் திருங்குறவனாக இருக்கிறவர்கள். யார் இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார்னு பார்க்கும்போது, இயேசுவானவர் தன்னைத்தான் அவர் சொல்லும்போது, தன்னைத்தான் அவர் வெளிப்படுத்தி சொல்லும்போது, தன்னைத்தானே அவர் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லும்போது என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது பாருங்களேன், 14 வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் உண்மையும் நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன், நான் நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். 2வது சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது, ஆமென் என்பவர் சபைக்கு என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறவராக. இந்த சபையை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் தான் உண்மை உள்ள சாட்சியாக இருக்கிறேன். ஐ am the true and faithful witness. நான் சொல்லுகிறது ஏதோ உன்னை நைஸ் படுத்துறதுக்காக இல்லைன்னா உன்னை கண்டிக்கிறதுக்காக சொல்லல, சபையில் இருக்க சூழ்நிலையை பார்த்து நான் என்ன பண்றேன், உனக்கு சொல்லுகிறவனாக இருக்கிறேன். நம்ம வேதவசனத்தை தான் நம்ம வாசிக்கிறோம். மனுஷன் என்ன பண்ணுகிறான், உங்களுக்கு தெரியும், மனுஷன் என்ன பண்ணுகிறார், முகத்தை என்ன பண்ணுகிறார், பார்க்கிறார். தேவனானவரோ உள்ளத்தின் ஆழத்தை என்ன பண்ணுகிறார், அறிந்தவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பதாக நம்ம என்ன பண்ண முடியாது, வேஷம் தரித்து விட்டு இருக்க முடியாது. நான் எதுக்காக சொல்றேன், லவோதிக்கேய சபையை பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம், அநேக காரியத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, பார்க்கும்போது பயங்கரமாக என்ன பண்ணுறாங்க, அவங்கள மாதிரி பரிசுத்தவான்கள் இல்லை, அவங்கள மாதிரி புண்ணியம் செய்கிறவங்க யாரும் இல்லைன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, நினைக்கிறவர்களாக இருக்கிறாங்க. தேவன் சொல்லுகிறார், நான் ஆமேன் என்று உள்ளவனாக இருக்கிறேன், நான் என்ன சத்தியம் உள்ளவனாக இருக்கிறேன், உண்மை உள்ள சாட்சி உள்ளவனாக இருக்கிறவனாக இருக்கிறேன். நான் தானே தேவனுடைய சிருஷ்டிகளிலே வாசிங்க, தேவனுடைய சிருஷ்டிகளிலே தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாக
இருக்கிறேன். ஐ am the progenitor of God's creation. சபையில் பார்க்கும்போது லவோதிக்கேயா சபையை பார்க்கும்போது அநேகர் என்ன இருந்தாங்க, பணக்காரர்களாக இருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தானே நம்ம பார்த்துருக்கோம். அநேகர் இப்படி என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். என்னென்னா காசு இல்லாதப்போ, ஒன்றுமே இல்லாதப்போ, எஸ்ஸப்பா ஆண்டவரே உண்மை போல யாரும் இல்லை, நான் ஆராதிக்கிறேன்னு எல்லாம் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் உயர்த்தும் போது ஆண்டவருக்கு முன்பதாக என்ன பண்ணிடுறது, டென்ஷன் வச்சுட்டு நான் இப்படி தான் என்ன பண்ணுவேன் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், நான் தான் என்ன பண்ணுறேன், சிருஷ்டிக்கு ஆரம்பம் உள்ளவனாக இருக்கிறேன். ஐ ஆம் த பிகினிங் ஆஃப் கிரியேஷன். சிருஷ்டிகள் எல்லாமே என்னிடத்தில் தான் என்ன பண்ணியிருக்குது, என்னிடத்தில் தான் என்ன பண்ணியிருக்கு, உண்டாக்கப்பட்டவர்களாக இருக்குது. வாசிக்கும் போது அதான் திருப்பி வாசிப்போம். 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஃபுல்லா வாசிக்காதீங்க. உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது சபையை பார்த்து சொல்றேன், நான் சொல்லுகிறது எல்லாமே என்னவா இருக்கும், உண்மையாக இருக்கிறதாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒரு டாக்டரை பார்த்து ஒரு நல்ல டாக்டர்னு சொல்றது எப்படி, நல்ல டாக்டர்னு சொல்றது எப்படி, நம்ம ஏதோ ஒரு பெரிய வியாதி இருந்தா டாக்டர் பார்த்து பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, நீங்கள் இன்னைக்கு நல்ல அயன் போட்டு துணி வாங்கிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா லேடிஸை பார்த்தா இந்த சாரி எங்கே வாங்கினீங்க, உங்கள் ஸ்மைலே நல்லா இருக்குன்னு உள்ள இருக்க வியாதியெல்லாம் டாக்டர் சொல்லாமல் இருந்த அந்த டாக்டரை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், இந்த டாக்டருக்கு என் மேலே எவ்வளோ கரிசனையாக இருக்குது பாரு, நான் வீட்டில் இருந்தால் என்ன பண்ணும், யாருமே என்னை கண்டுகொள்ள மாட்டாங்க, நான் எப்படி இருந்தாலும் கண்டுக்கொள்ள. ஆனால் இந்த டாக்டர் பாரு, நான் சும்மா செக்கப் தான் போனேன், ஆனால் என் ஹார்ட்டை நோவப்படுத்தாமடி, என் மனசை நோவப்படுத்தாமடி டாக்டர் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன அவ்வளோ சந்தோஷமாக பட்டி அவ்வளோ என்கரேஜ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க. திருப்பி என்ன போதும், இந்த டாக்டர்கிட்ட தான் என்ன பண்ணுவேன், போவேன். அப்படி ஒரு ஆள் சொன்னால் அந்த ஆள் மாதிரி என்ன பண்ணலாம், அதிக முட்டாள் உலகத்தில் இல்லை. ஒரு டாக்டருடைய வேலை என்ன, நான் செக் பண்ணி இதெல்லாம் உன்ட்ட குறைவு இருக்குது, உனக்கு சுகர் வியாதி இருக்குது, ஆனால் நீ என்ன பண்ணுற, காலையில் ஒரு ஹவருக்கு என்ன பண்ணுற, ஒரு கிளாஸ் காஃபி என்ன பண்ணுற, நல்ல சர்க்கரை உள்ளே போட்டு என்ன பண்ணுற என்றவனாக இருக்கிற. ஒரு பாயசமாக இருந்து சுகர் வியாதி வச்சுட்டு ஒரு சின்ன கிளாஸ் பாயசம் குடிக்காமல் 3-4 கிளாஸ் பாயசத்தை என்ன பண்ணுற கொடுத்துட்டு, இப்போ ஏன்ட்ட டாக்டர்னு வர்றான்னு என்ன பண்ண, டாக்டரு உள்ள இருக்க வியாதி என்ன பண்ணாங்க சொல்கிறாங்களா, இயேசுவன் அதான் சொல்கிறார், நான் பண்ணுற டயக்னிசிஸ், இந்த லவோதிக்கேயா சபையை நான் சொல்கிறது எல்லாம் என்னவா இருக்குது, உண்மை உள்ளதாக இருக்குது, சத்தியம் உள்ளதாக இருக்குது, நான் ஆமென் என்று உள்ளவனாக இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நானே சிருஷ்டிகளின் ஆதிமாக, ஐ ஆம் த கிரியேட்டர் ஆஃப் ஆல் கிரியேஷன். எதுக்காக சொல்கிறான்னு பார்க்கும்போது, ஆதி சபையில் பார்க்கும்போது ஒரு பாடல் என்ன பண்ணுவாங்க, பாடுகிறவர்களாக போன வாரம் சொல்லியிருப்பேன், வெளிப்படுத்தலின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது அநேக இடத்துல என்ன சின்ன தேவதை என்ன பண்ணுவாங்க, ஆராதிக்கிறவர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு கூட நம்ம வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்தில் எல்லா மூப்பர்களும் தங்களுக்கு இருக்கிற எல்லா மகிமையும் போட்டு விட்டு எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு, என்னது இருந்தவரும் இருக்கிறவரும் ஆகிய தேவன் அவர் பரிசுத்தர் என்ன பண்ணுறாங்க சொல்கிறவங்களாக இருக்கிறாங்க. எல்லாம் தேவனுடைய சிங்காசனத்தில் இருக்க தூதர்களும் இந்த 4 மிருகங்களும் எல்லாம் சேர்ந்துருவாங்க, ஆண்டவரே உம்மை போல் பாத்திரவான் பூமியிலே யாருமே இல்லை. பார்க்கும்போது வெளிப்படுத்தல் புஸ்தகம் சொல்லும் போது அநேகர் என்ன பண்ணுறாங்க, தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து விட்டு நம்ம போகிறவங்களாக இருப்போம். கொலோசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. கொலோசியன்ஸ் சாப்டர் 1:15-17. ஆதியானவர், சிருஷ்டியின் ஆதியானவர் இயேசு என்றால் என்னன்னு பார்க்கலாம். அவர் அதர்சனமான தேவனுடைய தர்ஸ்வரூபமும், அதர்சனமான தேவனுடைய தர்ஸ்வரூபமாக இருக்கார். இயேசுவானவர் யாரு? He is the image of the unseen God. வாசிங்க. அவர் அதர்சனமான தேவனுடைய தர்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரும் உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவர்னால் தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டதாக இருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகளும், வாசிங்க, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும்
பூலோகத்திலும் உள்ளவர்களாகிய காணப்படுகிறவைகளும் நம்மளால பார்க்க முடியாது காணப்படுகிறவர்களும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவமானாலும் துரைத்தனமானாலும் அதிகாரமானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அடுத்த வசனம் வாசிங்க. அவரே இந்த இயேசுவே எல்லாவற்றிற்கும் முந்தினவர் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. எல்லாம் சகலமும் இயேசுவுக்குள் நிலை நிற்கிறதாக. In Jesus everything holds together. இயேசுவினாலே எல்லாமே சூரியனாகவும் சந்திரனும் அதெல்லாம் டைமுக்கு வருதுன்னா, பூமியில் இருக்க எல்லா காரியமும் நேர்த்தியும் செம்மையுமாக நடக்குதுன்னா, மைக்ரோஸ்காபிக் லெவலாக ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாமே நேர்த்தியும் செம்மையாக நடக்குதுன்னா, கொலோசி சபையில் அந்த சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பாடலாக பாடுகிறார். எல்லாரும் யார் மூலியமாக ஆகுது? இயேசுவின் மூலியமாக ஆகுகிறார். அவரே ஆதியும் அவரே அந்தமுமானவராக இருக்கிறார். அடுத்த வசனம் 18-19 வாசிங்க. இந்த இயேசு என்னவா இருக்கிறார்? அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், சபைக்கு தலையானவராய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர் சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும், அவருக்குள்ளே என்னவா இருக்குது? வாசமாக இருக்கிறதாக இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை வாசிக்கும் போது கொலோசி சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது சொல்றார், உங்களுடைய சபைக்கு தலைவர் யார்? Who is the head of the church? சபைக்கு தலைவர் யார் என்று கேட்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், he is giving a long description. ஒரு பெரிய நீட்டமான டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்றாரு? கொடுக்கிறவர். அவரே ஆதியுமானவர், உலகத்தில் இருக்க சகலமும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பூமியின் முதல் பேரானவரார். he is the ruler of the kings of the earth. எல்லா அதிகாரமும் எல்லா துரைத்தனத்துக்கும் அவரே மேலானவராக இருக்கிறார். அவர் தாமே சபைக்கு தலைவராக இருக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலன் யோவான் வெளிப்படுத்தலில் லவோதிக்கேய சபைக்கு எழுதும் போது சொல்லுகிறார், யார் இதை பார்த்து சொல்றாங்க? ஏதோ ஒரு சின்ன ஆள் சொல்றாங்களோ, ஏதோ ஒரு மனுஷன் சொல்றாங்களோ, ஏதோ ஒரு காரியம் வந்து உங்களுக்கு சொல்லு இல்லை. சபைக்கு தலைவராக இருக்க இயேசுவானவர், சபைக்கு ஆதியானவர், சிருஷ்டிப்புக்கு மேன்மையானவர், ஹெட் ஆஃப் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், சபைக்கு தலைவரானவர் இயேசுவானவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், நான் சொல்லுகிற சில காரியம் உன்னை குறித்து சில உண்மையான காரியத்தை நான் சொல்லுகிறேன். நான் உன்னை நேசிக்கிறபடியாலே சபையே உன்னை குறித்து சில காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஒருவேளை உனக்கு நோவடிச்சாலும் பரவாயில்ல, நீ என்ன பண்ணு? மனம் திரும்புகிறவனாக இருக்கிறவனாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நாட்களில் சபையுடைய தலைவர் யாருன்னு சொல்லும் போது அநேகர் சொல்லுவாங்க. அநேகருடைய சபையில், பாரம்பரிய சபையில் பார்க்கும்போது கமிட்டி சொல்கிறதா என்ன நடக்கும்? சபையில் நடக்கிறதாக. சில சபையில் பார்க்கும்போது அந்த 3-4 விசுவாசிங்க என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. அந்த 3-4 விசுவாசிங்க தான் என்ன பண்ணுறது? பாஸ்டர் சொல்கிறது, பாஸ்டர் என்ன பண்ணுறது? கண்ட்ரோல் பண்ணுறது. இல்லைன்னா சில இடத்துல வந்துட்டு யாரோ ஒரு பெரிய ஆள் சர்ச்சில் அவர் சொல்கிறதா என்ன பண்ணும்? நடக்கணும். ஏதாவது பிரசங்கத்திலேயோ ஏதோ அவருக்கு பிடிக்காத சபையில் நடக்கலன்னு அவர் என்ன பண்ணிடுவார்? ஒரு பெரிய குழப்பத்தை என்ன பண்ணிடுவார்? உண்டாக்கிட்டு போயிடுவார். ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், லவோதிக்கேய சபையை பார்த்து, நான் தலைவராக இருக்கிறேன், நான் இந்த சபைக்கு சிருஷ்டிகராக இருக்கிறேன், இந்த சபைக்கு என்னுடைய ரத்தத்தை நான் சிந்தினவனாக இருக்கிறவனாக இருக்கிறேன், நான் அந்த சபை குறித்து சில காரியத்தை நான் சொல்லுகிறவனாக, உண்மையான சில காரியத்தை நான் சொல்லுகிறவனாக இருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுங்க? நான் உன்னை நேசிக்கிறபடியால் நான் சொல்லுகிறேன், நீ என்ன பண்ணது? கேட்டு மனம் திரும்புகிறவனாக இரு. சபையில் இருக்கும்போது எந்த சபைன்னு பார்க்கும்போது நான் வேகமாக போகிறேன். லவோதிக்கேய சபையை குறித்து என்ன பண்ணுறோம்? நம்ம பார்க்குறோம். லவோதிக்கேய சபை என்னன்னு பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணாரு? எபேசு ஊரில் என்ன பண்ணாரு? சபை என்ன பண்ணாங்க? நாட்டுனாங்க. நம்ம அப்போஸ்தலர் நிருபத்தில் வாசிக்கும் போது எபேசு ஊரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சபையை நாட்டினவர்களாக இருந்தாங்க. அநேகர் என்ன பண்ணாங்க? எபேசு ஊரில், சிட்டி ஆஃப் எபேசஸில் அநேகர் என்ன பண்ணாங்க? ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க. அதில் எப்பாப்ராத் இல்லைனா எப்பாப்ராடிட்டஸ்னு ஒரு ஆள் என்ன பண்ணார்? ரட்சிக்கப்பட்டார். எபேசு ஊரில் இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க அவங்க என்ன பண்ணாங்க? பக்கத்தில் இருந்து அவங்க சொந்த ஊருக்கு என்ன பண்ணாங்க? போனவங்களாகிறாங்க. அதே போல தான் எப்பாப்ராடிட்டஸ் என்ன பண்ணார்? அவங்க சொந்த ஊராக கொலோசியில், லவோதிக்கேயில போய் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி சபைகள் என்ன பண்ணாங்க? ஸ்தாபித்தவர்களாக இருந்தாங்க. நம்ம வந்து முன்பே சொன்ன பிரகாரமாக இந்த லவோதிக்கேய ஊர் வந்து பயங்கரமான பணக்கார ஊராக இருந்துச்சு. 3 காரியத்தில் இந்த ஊர் என்னவா இருந்தது? ஃபேமஸாக இருந்தது. கவனிங்க, 3 காரியம் என்னன்னா,
அந்த ஊர்ல வந்துட்டு நல்ல வியாபாரம் வர்த்தகம் என்ன பண்ணுச்சு, நல்ல பிஸ்னஸ் நடக்கிறதாக இருந்துச்சு, நல்ல பணக்காரம் உள்ள ஊராக இருந்துச்சு. டு தட் எக்ஸ்டென்ட், என்ன எக்ஸ்டென்ட்னா ஒரு பெரிய பூகம்பம் வந்து, இப்போ நம்ம இங்கே டர்க்கியில் பூகம்பம் வந்து கிட்டத்தட்ட 40,000 50,000 பேர் இறந்தாங்கன்னு நம்ம நியூஸில் வாசிக்கிறோமே, அதே சரௌண்டிங்கில் தான் என்ன இருக்குது, இந்த லவோதிக்கியா இருக்குது. அந்த காலத்துக்குள்ள ஒரு பூகம்பம் வந்து எல்லாமே நஷ்டமான ஆளும் மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரோம் நகரத்துலேருந்து உங்களுக்கு ஏதாவது காசு வேணுமா, உங்கள் நகரத்தை நான் கெட்டி விடுறதுக்கு ஏதாவது ஃபண்டு வேணும்னு கேட்டால் லவோதிக்கியாக்காரங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு எனக்கு வேண்டாம், என்ன வேண்டாம், எங்களுக்கு காசு வேண்டாம், எங்கள்கிட்ட காசு இருக்குது வேணா, நாங்கள் என்ன பண்ணுறோம், பக்கத்தில் இருக்க 2-3 ஊரை நாங்கள் காசு போட்டு என்ன பண்ணுறோம், கட்டுறவங்களாக. அவ்வளோ காசு என்ன பண்ணுது இருந்தவங்களாகிறது. நம்ம பாஷையில் சொன்னால் காசில் என்ன பண்ணுறாங்க, மிதக்கிறவங்களாக இருந்தாங்க. எப்படி உங்களுக்கு காசு வந்துச்சுன்னு பார்த்தா, ரெண்டாவது பார்க்கும்போது அவங்க வந்து நல்ல டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை வச்சவங்களாக இருந்தாங்க. ஆடுலேருந்து வர அந்த என்ன சொல்ல இந்த உள் எடுத்து நிறைய துணிகளை பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுல் ரோமன் தேசத்துக்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தாங்க. மூன்றாவது பார்க்கும்போது லவோதிக்கியா சபையில், லவோதிக்கியா அந்த ஊரில் பார்க்கும்போது நல்ல ஒரு பெரிய மெடிக்கல் ஸ்கூலு இருந்ததாக இருந்தது. அந்த ஃபிர்கியா ஸ்டேட்டில் பார்க்கும்போதே அநேக டாக்டருங்க மெடிசன்கள்லாம் இருந்தாங்க. அது எல்லாத்தோடைய மெயின் ஹாஸ்பிட்டல் எங்கன்னு பார்க்கும்போது லவோதிக்கியா ஊரில் இருந்ததாக இருந்துச்சு. லவோதிக்கியா ஊரில் இது முக்கியமாக இருந்துச்சு. அதில் விசேஷமாக இவங்க ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா, கண்ணோடைய இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணுறதுல இவங்க ஸ்பெஷலிஸ்டாக இருந்தவங்களாக. எதுக்காக அந்த 3 சொல்கிறேன்னா, இதெல்லாம் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் சொல்கிறதுக்காக இல்லை, இயேசுவானது 3 காரியத்தை அந்த சபையை பார்த்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறதாக இருக்காங்க. அதை நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், வர்றவங்களாக இருக்கலாம். என்ன பண்ணுறாங்க, சபையில் இந்த சபை நல்ல பணக்காரம் உள்ள சபையாக இருந்துச்சு. நல்ல ஊழியத்தில் ஒரு காலத்தில் என்னவா இருந்தாங்க, முன்பதாக செய்கிறவங்களாக. கொலோசிய புஸ்தகத்தில் வாசிக்கும் 4 அதிகாரத்தில் வாசிக்கும் போது அந்த சபையில் ஒரு சகோதரி என்ன பண்ணா, தலைவராக இருந்து இப்போ பெரிய ஒரு சபை என்ன பண்ணாங்க, நடத்துறவராக இருந்தாங்க. அதை வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுல கேள்விப்பட்டு சொல்கிறாங்க, நான் இந்த சகோதரி நான் என்ன பண்ணுறேன், வாழ்த்துக்கிறவனாக இருக்கேன். வீட்டில் போய் வாசிங்க, கொலோசியர் புஸ்தகம் 4 அதிகாரம் அதில் வாசிக்கும் போது, நிம்ஃபா வீட்டில் கூடுற சபையை நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறவனாக இருக்கேன். எதுக்காக இதெல்லாம் பேக்ரவுண்டை சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் இந்த சபை நல்ல வளர்ச்சி உள்ளதாக இருந்துச்சு, நல்ல ஜபத்தில் வளர்றதாக இருந்ததாக இருந்துச்சு. ஆனால் நம்ம வாசிக்கும் போது, நம்ம கவனிக்கும் போது இந்த சபையில் அநேக குறைவுகள் இருந்ததாக இருந்துச்சு. என்ன குறைவுகள் இருந்துச்சு வாசிப்போமா? 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். இந்த லவோதிக்கியா சபையில் என்ன குறைவு இருந்துச்சு பாருங்களேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இயேசுவானவர் சொல்லுகிறார், என்னது, உன்னுடைய கிரியைகளை நான் என்ன பண்ணிடுறேன், அறிந்து இருக்கிறவன். சபையின் தலைவனாகிய நான், சபைகள் மத்தியிலே உலாவுகிற நான், உன்னுடைய கிரியை நான் அறிந்தவனாக இருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். நீ இப்படி நீ குளிரும் இல்லாம அனலும் இல்லாம வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். உன்னை நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுகிறவனாக. இயேசுவான ஒரு பெரிய காரியத்தை, ஒரு சீரியஸான காரியத்தை சொல்கிறார். சபையில என்ன இல்ல, ஒரு காலத்துல உற்சாகமா இருந்த சபை, ஒரு காலத்துல ஜபத்துல வைராகியமா இருக்கிற சபை, இப்ப என்னவா இருக்குது, அனலும் இல்லை குளிரும் என்ன பண்ணல இல்லாதாக. ஏதோ ட்ரெடிஷ்னலிசம். சண்டே ஆனோன்னு என்ன பண்ணுவாங்க, நல்ல துணியை போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு, இல்லைன்னா நல்ல சாரி எடுத்துட்டு பைபிள் வச்சுட்டு சபைக்கு என்ன பண்ணுவாங்க, வர்றவங்களாக இருப்பாங்க. சபையில் பார்த்தா அவங்கள மாதிரி பரிசுத்தமானு யாருமே இல்லை. சில நேரம் என்ன பண்ணுவாங்க, இவங்களே இங்கேருந்து சொல்லுவாங்க, இந்த சபையில் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறவங்களாக இருப்பாங்க. ஆனால் இதே விசுவாசி, சர்ச்சுக்கு வர இதே விசுவாசி, மண்டே டு சாட்டர்டே போனால் இந்த விசுவாசி பண்ணுற மாதிரி அநியாயம், இந்த விசுவாசி பண்ணுற மாதிரி அக்கிரமம் உலகத்தில் இல்லை. அநேக சபைகள் என்ன பண்ண இந்த நாட்களில் அப்படிதான் இருக்கிறதா. இயேசுவானவர் லவோதிக்கியா சபையை பார்த்து சொல்லுகிறார், நான் உண்மையை சொல்கிறேன், உன்னை பார்க்கும் போது அனலும் இல்லை, உன்கிட்ட குளிரும் இல்லை. அநேக சபையை பார்க்கும்போது வேஷத்தை போட்டுவிட்டு தேவ பக்தியின் வேஷத்தை போடுற சபைகளாக இருக்கிறதாக. நான் ஒரு புஸ்தகத்தை, ஒரு கதையை வாசிக்கும் போது அந்த கதையின் எழுத்தாளர் ஜனங்க சபைக்கு போடுறத ஒரு ஆர்டிஸ்டிக் விதமாக என்ன பண்ணார், சொன்னதாக இருந்தார். எப்படின்னா, சபைக்கு போகும்போது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வாயில் பயங்கரமான கெட்ட வார்த்தை இருக்கும், வாயில் எல்லா அசிங்கமும் அழுக்கும், வாயில் அவ்வளோ பொய் என்ன பண்ணும் இருக்கிறாங்க. ஆனால் சபை வாசலுக்குள்ளே போன உடனே நல்லா அந்த ஆள் என்ன பண்ணுவார்னா, நல்லா ரெடி பண்ணிட்டு
ஒரு நல்ல முகமுடி என்ன பண்ணுவார், போட்டுட்டு பரிசுத்தவான் மாதிரி என்ன பண்ணுவார், போவார். அவர் மாதிரி என்ன பண்ணுவார், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் முகமுடி என்ன பண்ணுவாங்க, போட்டுக்குவார். ஸோ இந்த ஆளுக்கு தெரியும் இந்த ஆளுக்குள்ள என்னென்ன குறைவு இருக்கும். ஆனால் இவர் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஆள் என்னவா இருக்கிறாரு, அந்த முகமுடியை தான் என்ன பண்ணுறாரு, பார்க்குறவருக்காக. அதே மாதிரி தான் என்ன பண்ணுது, நிறைய சபை என்ன பண்ணுது இருக்கிறதாக. அந்த சபைக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தை வரும்போது என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் எனக்கு இல்லை. அங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறான், ரோட்டில் குடிச்சு விழுந்தவனாக இருக்கிறான். அங்கே ஒரு வாலிப பையன் ட்ரக்ஸ் பண்ணுறவனாக, அவனுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறான். நான் வந்து என்னவா இருக்கிறேன், ரொம்ப உத்தமமாக ரொம்ப பரிசுத்தவானாக இருக்கிறவனாக. லவோதிக்கேய சபைக்கு இதே பிரச்சனை தானே இருந்துச்சு. அனலும் இல்லை, குளிரும் இல்லை. ஒரு நாள் என்னவா இருக்குது, உற்சாகமாக இருக்குது. இன்னொரு நாள் என்ன பண்ணுது, பயங்கரமான கேடு பண்ணுறதாக இருக்குது. லவோதிக்கேய ஊரில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அங்கே அந்த ஊருக்கு வர தண்ணி என்னவா இல்லை, அனலும் இருக்காது, குளிரும் இருக்கிறாது. கொலோசி ஊரில் வந்து என்ன நல்ல குளிர் தண்ணி இருக்கும், மலையிலேருந்து வர்ற நல்ல தண்ணி என்ன பண்ணும் இருக்கும். லவோதிக்கேயால இல்லைன்னா அந்த நம்ம அந்த டிவிலெல்லாம் பார்த்துருப்போம், இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் என்னென்னா பூமியிலேருந்து என்ன பண்ணும், சுடு தண்ணி என்ன பண்ணும் அப்படி வர்றதாக இருக்கும். நிறைய அதுலேருந்து நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் என்ன பண்ணணும் இருக்கிறதாக இருக்கும். ஆனால் லவோதிக்கேயா ஊருக்குள்ளே, அது ஊர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். இந்த தண்ணி ஊருக்குள்ளே வந்து சேர்றதுக்குள்ளே இருக்கிற எல்லா அனலும் எல்லா குளிர் என்ன பண்ணிடும், போயிடும். அப்புறம் என்ன ஆயிரும்னா, இந்த தண்ணி வந்து யாருனாலையும் குடிக்கவும் முடியாது. இந்த தண்ணினால யாரும் வச்சு விவசாயமும் பண்ண முடியாது. எதுக்காகனா தண்ணியில் அவ்வளோ உப்பு இது என்ன இருக்கும், அவ்வளோ சால்ட் கண்டென்ட்டு இருக்கிறதாக இருக்கும். ஸோ இவங்க போய் இந்த தண்ணியை போய் செடிக்கு ஊற்றினா செடி என்ன பண்ணிடும், அழிஞ்சு போகிறதாங்க. தண்ணியை குடித்தா உடம்புக்கு என்னதாக இருக்கும், கெடுதியாக இருக்கும். இயேசுவான ரத்தம் சொல்கிறார், சபையை உங்கள் ஊரில் இருக்க தண்ணி மாதிரி தான் என்னவா இருக்க, நீயும் இருக்கிறதாக இருக்க. ஒரு காலத்தில் இல்லை, நீ அனலாக இருக்கும் போது, நீ உற்சாகமாக இருக்கும் போது அநேகருக்கு நீ என்னவா இருந்த, ஆசீர்வாதமாக இருந்த, அநேகருக்கு ரட்சிப்பின் வெளிச்சமாக இருந்தவனாக. இப்போ என்ன இல்லை, அனலும் இல்லை குளிரும் இல்லை, எல்லாம் இந்த சால்ட் கண்டென்ட் தானே இருக்கிறதாக. யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அவங்களாம் என்ன ஆகுது, கிட்னி ஃபெயிலியர் தானே பண்ணுது ஆகிறதாக. எந்த இடத்துலலாம் இந்த தண்ணியை கொண்டு போய் ஊற்றுறாங்களோ இருக்கிற இடம் எல்லாம் என்ன பண்ணுது, கெட்டு போகிறதாக இருக்கிறது. இயேசுவான சொல்லுகிறார், நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிறபடி நான் என்ன பண்ணிடுறேன், உன்னை பாந்தி போடுகிறவனாக. சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்குள்ள நீ ஆவியிலே உற்சாகமாக. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் ஏதோ நான் சொன்னது போல ஏதோ பிலாசபிக்கல் புஸ்தகமாக, ஏதோ அது வந்து ரஷ்யா குறித்து பேசுது, இது வந்து சைனா குறித்து பேசுது, இது வந்து ஜப்பான் குறித்து பேசுது. இல்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவானவர் வெளிப்படுத்தல் புஸ்தகம் தன்னுடைய சபைக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதியிருக்காரு. ஏதோ 2 பேர் மூலம் 3 பேர் அவங்க வந்து எனக்கு என்னுடைய பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு வெளிப்படுத்தல் புஸ்தகம் புரியும்னு சொல்கிறதுக்காக. சபையில் இருக்க ஒவ்வொரு விசுவாசியும் கேட்டு தேவனுடைய வழியில் நடத்தும்படியாக தான் என்ன பண்ணியிருக்கிறார், தேவன் தன்னுடைய வேத வசனத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்தவராக இருக்கிறார். சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குள்ள அனலும் இல்லை, உனக்குள்ள குளிரும் இல்லை, அதனால நான் என்ன பண்ணிடுறேன், உன்னை தள்ளி போடுறவனாக. சபையுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது பாருங்களேன். 17ஆம் வசனத்தை பாருங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், வாசிங்க, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், பரிதபிக்கப்படத்தக்கவனும், தரித்திரனும், குருடனும் நிர்வாணமாய் இருக்கிறதை அறியாமல், இதெல்லாம் அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும். சபையுடைய வாயிலிருந்து வர்றது என்னது, நான் என்னது ஐஸ்வர்யவான், திரவிய சம்பனம் என்றும், அநேக சம்பத் என் கையில இருக்குது, எனக்கு ஒரு குறை இல்லை என்றும், எனக்கு என் கையில ஒரு குறைவும் இல்லை சொல்லுகிறபடியால் என்ன பண்ணுது, சபை சொல்லுகிறதாக இருக்கு. சபை சொல்லுது என்னது, எனக்கு ஐஸ்வர்யமா இருக்கு, எனக்கு நிறைய சம்பத் இருக்குது, எனக்கு சொல்லி கொடுக்க யாருமே தேவையில்லை, எனக்கு வேண்டியது எல்லாமே எனக்கு இருக்கிறதாக இருக்கு, எனக்கு போதிக்க யாருமே இல்லை. ஆவிக்குரிய ஒரு மாதிரி அகங்காரமாக இருக்கிறதாக அநேக சபைகளில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காரியம் இருக்கிறதாக இருக்கு. 1 கொரிந்தியரில் கூட பார்க்கும்போது, கொரிந்து சபையில் கூட அதே காரியம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமா. ஆண்டவர் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு வந்த வரங்கள் எப்படி வந்தது, உங்களுக்கு இருக்க ஆசீர்வாதம் யாரிடத்துல இருந்து வந்தது, உங்களுக்கு இருக்க கிருபைகள் யாரிடத்துல இருந்து, தேவனிடத்துல இருந்து அல்லவோ. தேவன் உங்களுக்கு கொடுக்கலையா, தேவன் உங்களுக்கு கொடுக்கலையா, எதுக்காக நான் தான் எல்லாம், நான் தான் ராஜா, நான் தான் சொல்றதெல்லாம் நடக்கும்னு சொல்றீங்க. வாசிங்க 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 4 verse 7 verse 8. அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்தவர் யார், உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது, நீ பெற்றுக்கொண்டவன் ஆனால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய். சரி, ஒரு நிமிஷம். என்ன சொல்றாங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சபை குறித்து சொல்லுகிறார், உன்னை விசேஷம் உள்ளவனாக நிறுத்தினவன் யார், சபையில் உன்னை மேன்மை உள்ளவனாக நிறுத்தினவர் யார், சமுதாயத்திலே மேன்மை உள்ளவனாக நிறுத்தினவர் யார், தேவன் அல்லவா.
இஸ் இட் நாட் காட்? அடுத்ததாக வாசிக்கும் போது உன் கையில் இருக்கிறதெல்லாம் நீ ஏன் சம்பாதிச்ச? உன்னுடைய சாமர்த்தியத்தினாலேயே நீ சம்பாதிச்ச. உன்னுடைய சொத்துக்கள் ஆஸ்திகளை தேவனெல்லாம் உனக்கு கொடுத்தது. இல்லைன்னா நீ சம்பாதிச்சா, இல்லைன்னா இங்கேயோ ஒரு லாட்ரி ஜெயிச்சு எங்கேயோ வானத்துல அப்படியே காசு விழுந்தனாலே நீ இதெல்லாம் சம்பாதிச்ச. தேவன் தான் உனக்கு கொடுத்தார், தேவன் தான் உனக்கு விசேஷம் படுத்தினார். அடுத்த வசனம் வாசிங்க, 8ஆம் வசனம். இப்பொழுது சபைன்னு சொல்லுது, திருப்தி அடைந்து இருக்கிறீர்களே. சபைன்னு சொல்லுது, நான் திருப்தியாக இருக்கிறேன். இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாகவும் இருக்கிறீர்களே. நான் ஐஸ்வர்யமானவனாக இருக்கிறேன். எங்களை எல்லாமல் ஆளுகிறீர்களே. சபை சொல்லுது, எங்களுக்கு பவுல் வேண்டாம், அப்போலோவும் வேண்டாம், பேதுரு வேண்டாம், நாங்களே எங்களுடைய இதாவாக பண்றோம், நாங்களே ஆளுகிறவர்களாக இருக்கிறோம். நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாய் இருக்கும். அவங்க பவுல் சொல்ற, நீங்க பண்ண என்னவா இருக்கு, நலமா இருக்கும். நாங்களும் என்ன பண்றோம் வாசிங்க. அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோமே. சபைனை பார்த்து சொல்லுது, ஊழியக்காரரை பார்த்து சொல்லுது, எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்களும் என்ன பண்றோம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறவர்களாக இருக்கும். அதனால தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, லவோதிக்கேயா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனால் சில காரியம் சபையை உன்ட்ட என்ன இல்லை, சில காரியம் உன்ட்ட குறைவாக இருக்கு. நான் உண்மையை நான் என்ன பண்ணுகிறேன் சொல்லுகிறவனாக இருக்கிறேன். உன்ட்ட ஒன்றும் இல்லைனாலும், நிர்பாக்கியவனாக இருந்தாலும், சபையோட வாயிலது வர்றது என்னது, நான் ஐஸ்வர்யவான், எனக்கு ஒன்றும் சொல்லுறதுக்கு தேவையில்லை. நான் சொன்னது போல தேவனுடைய வார்த்தை எச்சரிப்பாக வரும்போது, இதெல்லாம் எனக்கு இல்லைப்பா, அதெல்லாம் என்னது, அங்கே ஏதோ ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு இருக்கிறார், இன்னைக்கு சர்ச்சுக்கு வராமல் ஒருத்தன் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறான், இல்லைன்னா இன்னைக்கு தேவனை அறியாமல் ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கான், தேவன் இல்லாததை கல்லும் மண்ணும் வணங்கிட்டு இருக்கேன், அவனுக்கு தானே பண்ணும் இந்த வார்த்தை பற்றி. எனக்கெல்லாம் இல்லை, நான் வந்து என்னது ரொம்ப நீதிமான். நான் ஆண்டவர் சபையை பார்த்து சொல்கிறது என்னது, நான் உன்னை பார்த்து தான் என்ன பண்ணுகிறேன் நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். எதுக்காகனா, நான் உன்னை நேசிக்கிறவனாக இருக்கிறேன். உன்னுடைய ஆத்மா அழிந்து போகிறது என்னுடைய இஷ்டம் இல்லை. திருப்பி எப்ராயிமும் கூட என்ன பண்ணுகிறார், இதே வார்த்தையை தான் சொல்கிறார். ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்லுவேன், நான் ரொம்ப ஐஸ்வர்யவானாக இருக்கிறவனாக இருக்கிறேன். என்னுடைய ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால என்கிட்ட என்ன பண்ண முடியாது, ஒரு குறைவும் காண முடியாது. ஆனால் நம்ம வாசித்த வசனத்தை திருப்பி வாசிப்போமா, சபை வாயில வர வார்த்தை இது. ஆனால் சபையுடைய சிச்சுவேஷன் என்ன, 17ஆம் வசனம் சொல்லுங்க. சபை என்னவா இருக்குது, 3:17, நீயோ நீ நிர்பாக்கியம் உள்ளவனாகவும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரவனும் குருடனும் நிர்வாணமாய் இருக்கிறது அறியாமல் இந்த பெரிய 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 புகழ்ச்சி என்ன பண்ணுகிற சொல்லுகிறவனாக. நான் 3 காரியம் சொன்ன தெரியுமா. லவோதிக்கேயா ஊர் எதுக்கு ஃபேமஸ், பணத்துக்கு, ஆஸ்திக்கு, தங்கம் ஆஸ்திக்கு என்னவா இருந்துச்சு, ஃபேமஸாக இருந்தது. 2வதாக என்ன இருந்துச்சு, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஃபேமஸாக இருந்துச்சு. 3வதாக அங்கே இருக்கிற கண் ஆஸ்பத்திரிக்கு ஃபேமஸ் ஆனிச்சு. ஆனால் அந்த ஊரில் இருக்க சபையில் இருக்க விசுவாசிக்கு இந்த 3மே என்னவா இருக்குது, குறைவாக இருக்கு. ஆண்டவர் சொல்கிற, உன்னை பார்த்தா எனக்கு என்னவா இருக்குது, பரிதபிக்க கூடுறதாக, நீ நிர்வாணமாக இருக்கிற, ஆனால் நீ சொல்கிறது என்னது, ஏனால் எல்லாமே சாதிக்க முடியும், ஏனால் எல்லா காரியத்தையும் செய்கிறதுக்கு முடிகிறதாக இருக்கும். லவோதிக்கேயால எல்லாம் இருக்கும் போது, ஆனால் சபோடி வாயில வர்றது என்னது, எல்லாம் எனக்கு குறைவதாக இருக்கு, எனக்கு இது எல்லாமே இருக்கிறது, யாரும் எனக்கு என்ன பண்ண வேண்டாம், போதிக்கிறதுக்கு தேவையில்லை. கடைசி நாட்களில் பார்க்கும்போது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக இடத்துல இது ஒரு வைரஸ் மாதிரி என்ன பண்ணுது, பரவுறதாக இருக்குது. 2 வருஷம் முன்னாடி தான் சைனாவில் யாரோ வவ்வால் சாப்பிட்டனால எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது, இந்த கொரோனா வைரஸ் வந்ததாக இருந்துச்சு. இந்த நாட்களில் வர வைரஸ் என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ், ஆவிக்குரிய குருடாட்டம். ஒன்றுமே இல்லைன்னா எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு போதிக்கிறது யார், நான் என் சர்ச்சுக்கு போகணும், நான் என் சகோதரிமார் கூட்டத்துக்கு போகணும், நான் என் சகோதரர் ஐக்கியத்துக்கு போகணும், நான் என் வாலிபர் ஐக்கியத்துக்கு போகணும், எனக்கெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, எனக்கு நல்லா பைபிளை தெரியும், நான் நல்லா ஜோம் பண்ணுறேன். ஜோமனாத அவங்களுக்கு போய் என்ன பண்ணட்டும், சுவிசேஷத்தை சொல்லட்டும். ஜோமனாத அவங்க போய் வாலிபர் கிளாஸுக்கு போகட்டும். பைபிள் வாசிக்காத அவங்க சகோதரிமார் கூட்டத்துக்கு போகும். எனக்கு பைபிளை நல்லா கேட்டதா, நான் எனக்கு நல்லா தெரிஞ்சதாக யாரும் எனக்கு என்ன வேண்டாம், போதிக்க வேண்டாம். அநேக தேவனுடைய பிள்ளைகள் அறியாமல் தங்களுடைய மூர்க்கத்தனத்தினால இதை சொல்லுகிறவர்களாக இருக்கும். லவோதிக்கேயா சபையில் கூட இந்த அறியாமையினால், இந்த மூர்க்கத்தனத்தினால அநேகர் இதை சொல்லுகிறவர்களாக இருந்தாங்க. ஒரு சின்ன வயசில் ஒரு கதையை நான் என்ன பண்ணேன் கேட்டதாக, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்களோ. ராஜாவுக்கு என்னன்னா பயங்கர பெருமைன்னா நம்ம பாஷையில் இந்த ராஜாவுக்கு பயங்கரம் பந்தா பண்ணுறது ரொம்ப இப்படி என்ன பண்ணாலும் பெருசாக நான் தான் பெரிய ராஜா, எல்லாரும் என்ன பண்ணுங்க பார்க்குறதாக இருங்க. ஸோ இப்படி இருக்கும் போது ஒரு டெய்லர் இருந்தாங்க அந்த ஊரில். இந்த ராஜாவை ஏதாவது பண்ணி என்ன பண்ணும், ஒரு புத்தி என்ன பண்ணு இந்த ராஜாவுக்கு சொல்கிறதாக
இருக்கும். ஸோ என்ன பண்ணாராம், ராஜா பார்த்து சொன்னாராம், ராஜாவே நான் அப்படி ஒரு பெரிய விசேஷமான துணியை நான் என்ன பண்ணுறேன், தைக்கிறவனாக இருக்கிறேன். யாருமே அந்த துணியோடைய மகிமை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அவ்வளோ மகிமை உள்ள துணி. அந்த துணியோட மகிமையை பார்க்கணுன்னா, அந்த துணியோடைய அலங்காரத்தை பார்க்கணுன்னா அதுக்குன்னே கொடுத்து வச்சவங்களா இருக்கணும், அதுக்குன்னே அவங்க லக்கியாக இருக்கணும். அப்போ தான் அந்த துணி எவ்வளோ அலங்காரமாக இருக்குது, அது எவ்வளோ மகிமையாக இருக்குதுன்னு பண்ணு. சரி, ராஜா சொன்னார், சரி எவ்வளோ வேலை ஆனாலும் நான் காசு போடுறேன், எனக்கு நான் அந்த துணியை நான் என்ன பண்ணும் போடுறதாக இருக்கணும். சரி, அந்த டெய்லர் சொன்னாங்க, இல்லை நானே என்ன பண்ணுறேன் ராஜாவே, நானே என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஃப்ரீயாக நான் என்ன பண்ணுறேன் துணியை தைச்சு கொடுக்குறவனாக இருந்தேன். ஸோ சொன்ன மாதிரி நாள் வந்துச்சான். டெய்லர் என்ன சொன்னாராம், ராஜாவே நான் உங்களுக்கு வந்து நானே உங்களுக்கு ஃபிட்டிங் ஆகிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன் பண்ணுறவனாக இருக்கிறேன்னு ராஜாவுடைய இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு என்ன பண்ணாங்களாம், போனாங்களாம். போய் என்ன பண்ணாராம், பெட்டியை திறந்து உள்ளே பார்த்தா என்ன இல்லை, துணி இல்லை, காலி பெட்டி தான் இருக்குது. ஆனால் இவர் டெய்லர் பண்ணுறது என்னது, பெட்டி துணியை எடுத்து போடுற மாதிரி, அந்த கோட்டை எடுத்து போடுற மாதிரி என்ன பண்ணாராம் போட்ட. ராஜா வந்து என்ன பண்ணாரு, எல்லாம் அவருடைய துணியை அவுத்துட்டு, ஒரு துணி மேலே இன்னொரு துணி போட முடியாது, அவர் துணியெல்லாம் அவுத்துட்டு, சரி இந்த மகிமையான துணி என்ன பண்ணுறாங்க எனக்கு போடுறவராக இருக்கிறான். ராஜா என்ன பண்ணுறாரு, போடுறவராக இருக்கிறார். சார் ராஜாவுக்கு ஒரு டவுட்டு. ஆனால் டெய்லர் சொன்னாரன், ராஜா இந்த அந்த ஷைனிங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுதா, இந்த கலர் உங்களுக்கு தெரியுது, ரெட் கலர் இவ்வளோ அலங்காரமாக இருக்குது தெரியுதா. இப்போ ராஜா வந்து ஒன்றும் இல்லைன்னு சொன்னால், ராஜா என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியலன்னா ராஜாக்கு என்ன ஆயிரும், ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம். அப்படின்னா என்னது, நான் கொடுத்து வச்ச ஆள் இல்லை. அப்போ ராஜாவும் சொன்னாராம், என்னது, ஆமாம் எப்பா டெய்லர் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ சூப்பராக என்ன பண்ணியிருக்கீங்க டெய்லரு, நீங்கள் துணியை தச்சிருக்கிறீங்க, அவ்வளோ சூப்பராக தச்சிருக்கீங்க, உங்களை மாதிரி டெய்லருன்னு. ஸோ இவர் என்ன பண்ணாரா, துணி போடுற மாதிரி வேஷத்தை போட்டார். ராஜா அதே வேஷத்தோடு என்ன பண்ணாராம், தன்னுடைய இந்த தர்பாருக்கு என்ன பண்ணாராம், வந்து முன்னாடி நின்னாராம். நின்னோடனே சொன்னாராம், பாருங்க நான் எவ்வளோ அலங்காரமான துணியை நான் போட்டிருக்கேன், இந்த துணியோடைய மகிமை பார்க்கணுன்னாலே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கொடுத்து வச்சதாக இருக்கணும். இருக்கிற எல்லா ராஜாவுடைய தர்பாரில் ராஜாவுடைய என்ன சொல்ற, நம்ம பாஷையில் சொல்கிற ராஜாவுடைய சம்சாங்க தான் இருப்பாங்க. ராஜா, ஆமாம் ராஜாவே உங்களை மாதிரி யாரும் இல்லை, இந்த மாதிரி துணி உங்களுக்கு தான் என்ன பண்ணும் ஃபிட் ஆகிறதாகவும் ராஜா குறித்து எல்லாம் புகழ்ந்தார். ராஜாக்கு என்ன பண்ணுச்சு, இன்னும் பெருமை. சரி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த துணியை போட்டு என்ன பண்ணலாம், ஊர்வலமாக என்ன பண்ணலாம், நம்ம ஊரை சுற்றுறதாக இருக்கலாம். அப்புறம் உங்களுக்கு தெரியும் என்ன, ஒன்றுமே போடாமல் நிர்வாணமாக ராஜா என்ன பண்ணுறாரு, குதிரையில் போட்டு என் துணியை பாருங்கள், என் துணியை பாருங்கள், நான் எவ்வளோ அலங்காரமாக இருக்கிறேன், நான் எவ்வளோ சூப்பரான துணியை போடுறேன்னு ராஜா சொல்கிறவங்களாக இருக்கிறாங்க. அப்போ தான் அதான் அதில் தான் இந்த இங்கிலீஷில் ஒரு வார்த்தை, தி எம்பரர் ஹேஸ் நோ க்ளோத்ஸ் அப்படின்னா என்ன, ராஜாக்கு துணி இல்லைன்னு என்ன பண்ணாங்களாம் ஜனங்க சொல்கிறவங்களாக இருந்தாங்க. லவோதிக்கேய சபைக்கும் அதே தான், ஒன்றுமே இல்லைனாலும் அவங்க சொல்கிறது என்னது, நான் எல்லாமே உள்ளவனாக. இன்னொரு சபை நம்ம இங்கே வாசித்த இன்னொரு சபையிலும் இதே ஒரு காரியம் தான் என்ன பண்ணிச்சு நடந்ததாங்க. சர்தி சபையை வாசிக்கும் போதும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசுவானவர் சர்தி சபையை குறித்து சொல்லுகிறார். சர்தி சபையை உன்னை பார்த்து அநேகர் சொல்கிறாங்க, உனக்கு ஜீவன் உள்ள யூ ஹாவ் அ ரெப்புடேஷன் டு ஃபார் பீங் அலைவ். அநேகர் சொல்கிறாங்க நீ ஜீவன் உள்ளவனாக இருக்கேன், ஆனால் உன்னுடைய கிரியைகள் செத்தவனாக இருக்கு. 2ஆம் வசனம் சொல்லுது, அது நான் விரும்புகிற ஸ்டாண்டர்டுக்கு இல்லை, நான் விரும்புகிற ஸ்டாண்டர்டுக்கு இல்லை. அந்த 2ஆம் வசனத்தை வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. நிறைவுள்ளதாக இல்ல. சர்தி சபை என்ன சொல்லுது, லவோதிக்கேய சபை ஒரு சைடு இருக்கு, சர்தி சபை கொஞ்சம் பண்ணிட்டு அது சொல்லுது, நான் தான் பெரிய ஆள், எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்றும் இல்லை, எனக்கு அறிஞ்ச மாதிரி ஒன்றும் இல்லை. சர்தி சபை என்ன பண்ணுது, சர்தி சபை பெருமையாக சொல்றதாக ஆண்டவர் பார்த்து சொல்றாங்க, நீ என்னவா இருக்கிற, குறைவுள்ளவனாக இருக்கிற, உன்னுடைய கிரியைகள் செத்த கிரியைகளாக இருக்கிறதாக. லவோதிக்கேய சபையை பார்த்து சொல்ற, உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனால் நீ என்ன பண்ற, பெருமையாக சொல்லுகிறவனாக இருக்கிற. பரிமாண தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவால தான் சொல்றேன். முதல் வசனத்தை வாசிக்கிறோம், நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன் சபையை, நான் உன்னை கண்டிக்கும் போது, நான் உன்னை சிட்சிக்கும் போது, என்னுடைய நேசத்தினால தான் நான் என்ன பண்றேன் சொல்லுகிறவனாக இருக்கிறேன். நீ திருப்பி மனம் திரும்பி வருவதற்காக தான் நான் என்ன பண்ணுகிறேன், இந்த சொல்லுகிறவனாக இருக்கிறேன். ஆண்டவர் இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார், சபையை பார்த்து என்ன சொல்லுகிறார் பாருங்களேன். வாசிங்க 18 இருந்து வாசிங்க, கீழே அடுத்தது வாசிங்க 18 வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் நேசிக்கிறவர்களோ நீ ஐஸ்வர்யமாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் நீ நிர்வாணமாகிய உன்னுடைய நிர்வாணம் நீங்க அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்ளும்படிக்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் உன் கண்களுக்கு நீ என்ன பண்ணு,
கணிக்கம் போடும்படி வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். உனக்கு நான் என்ன பண்ணுகிறேன்? ஆலோசனையை நான் சொல்லுகிறவனாக இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்றது பாருங்களேன். நான் சொன்ன அந்த 3 காரியம் நகரத்துக்கு ஃபேமஸாக இருந்துச்சு. 3 காரியத்தை சபை என்னவா இருந்துச்சு? குறைவா இருக்கு. இயேசுன்னு சொன்ன அந்த 3 காரியத்தை நான் என்ன பண்ணுகிறேன்? உனக்கு சொல்லுகிறேன். சபையை நான் உன்னை திரஸ்கரிக்கல, உன்னை தள்ளி விடலை, நான் உன்னை தூர தள்ளி விடலை. நான் என்ன பண்ணுறேன்? நீ திருப்பியும் என்னை துதிக்கும்படியாக, என்னுடைய சமூகத்தில் நீ ஐஸ்வர்யவானாக இருக்கும்படியாக, உன்னுடைய விசுவாச கிரியைகள் இன்னும் பலமடையும்படியாக இயேசுவான சொல்ல சபை ஏன்ட்டவா. நான் என்ன பண்ணுறேன்? உனக்கு வேண்டிய சோதிக்கப்பட்ட சுத்த பொண்ணை நான் என்ன பண்ணுறேன்? உனக்கு கொடுக்கிறவனாக இருக்கேன். பேதுருவின் புஸ்தகம் 1 பேதுருவின் புஸ்தகத்தில் சொல்லும்போது விலையேறப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன பண்ணுகிறேன்? உனக்கு கொடுக்கிறவனாக இருக்கேன். 2வதாக நான் என்ன பண்ணுகிறேன்? நான் வெள்ள ஆடை என்ன பண்ணுகிறேன்? கொடுக்கிறவனாக இருக்கேன். லவோதிக்கேயில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பெருசாக இருந்தாலும் சபையில் என்ன இல்லை, ஆவிக்குரிய ரீதியத்தில் யாருமே துணி இல்லாமல் கிழிஞ்சதும் துணி இல்லாமவங்களாக இருக்கிறாங்க. இயேசுவான சொல்கிறார், உனக்கு நான் என்ன பண்ணுறேன்? என்னுடைய வெண் வஸ்திரத்தை நான் என்ன பண்ணுறேன்? உனக்கு நான் கொடுக்கிறவனாக இருக்கிறேன். சதி சபையை கூட வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசுவான சொல்கிறார், ஜனங்க உங்களுடைய சபையில் எனக்கு பாத்திரவானவர்களாக இருந்தார். இஃப் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் வர்தி இன் யுவர் சர்ச், சர்தி சபையில் யாராவது பாத்திரவான்களாக இருந்தால் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்? வெண் வஸ்திரம் தரிக்க வைத்து அவங்கள என் கூட நடக்கும்படியாக நான் செய்வேன். நிறைய பேர் இந்த டிவியில் வந்து என்ன பண்ணியிருப்போம்? இந்த ராம்ராஜ் வேட்டிக்கு என்ன பண்ணியிருப்போம்? அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துருப்போம். அவர் என்ன பண்ணுவார்? ஒரு வெள்ளை வேட்டியை போட்டு போனோன்னா ரோட்டில் போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? சல்யூட் என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. யானை என்ன பண்ணுவோம்? சல்யூட் அடிக்கும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சல்யூட் அடிப்போம். ஆனால் இயேசுவானவர் என்ன சொல்கிறாரு? நான் விரும்புகிறபடி பாத்திரவானாக நீ நடந்தீனா நான் எனக்கு வெண்வஸ்திரத்தை நான் தரிச்சு விட்டு ஏன் கூட நான் நடக்கும்படியாக நான் செய்வேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் உள்ள அவன் வேட்டி விற்கிறதுக்காக அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக எவ்வளோ செலவழித்து என் வேட்டியை போட்டால் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சல்யூட் அடிப்பாங்கன்னு அப்படி பண்ணுறதோட வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உன்னதமான தேவனோட நம்மளும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு லெஃப்ட் ரைட் மார்ச் பாஸ்ட் பண்ணால் அது எவ்வளோ கனமுள்ள காரியமான காரியம். ஹல்லேலூயா! எவ்வளோ கனமுள்ள காரியமாக இருக்கும். கீழே வாசிக்கும் போது வசனம் சொல்லு, இந்த மனுஷனை நீ பாத்திரவானாக இருந்தா, நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்டுவிட்டு நீ பாத்திரவானாக இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய தேவனுக்கு முன்பதாக சகல தேவதூதர்களுக்கு முன்பதாக உன்னுடைய நாமத்தை நான் என்ன பண்ணுவேன்? அறிக்கை செய்வேன். பார்த்து சொல்லுவேன், இது என்னுடைய பிள்ளை. உபத்திரவத்தின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் உலகத்தில் இருக்க மாய்மாலத்தின் மத்தியிலும் பக்தியின் வேஷத்தின் மத்தியிலும் என் பிள்ளை எனக்கு உண்மையாக இருந்ததாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன்? எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக உன்னுடைய நாமத்தை என்ன பண்ணுவேன்? சொல்லுவேன், இது என் பிள்ளை. அதனால தான் என்ன பண்ணுறேன்? என் கூட நடக்கிறதாக. சபைக்கு சபையை கூட அதான் சொல்கிறேன். என்ன சொல்லுகிறாரு? நான் என்ன பண்ணுகிறேன்? நான் உனக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்? உனக்கு வேண்டிய பொண்ணை நான் கொடுப்பேன். ஐ வில் கிவ் யூ த கோல்டு. 2வதாக வேண்டிய வஸ்திரத்தை நான் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். 3வதாக நான் என்ன உன்னுடைய ஆவிக்குரிய குருடாட்டம் நீக்கும்படியாக கண்ணுக்கு நான் என்ன தருவேன்? வாசிங்க. உன் கண்களுக்கு கழிக்க போடவும். உன்னுடைய கண்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? கழிக்கத்தை நான் போட்டு என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? நீக்கிறவனாக. எல்லாம் சொல்லிவிட்டு தான் நம்ம வாசித்த வசனத்துக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம்? வரோம். இயேசுவன் சொல்லுவேன், சபை என் மேலே இருக்க கோவத்தை உன் மேலே காமிக்கிறதுக்காக இல்லை. நான் ஏதோ யாரையும் எனக்கு கிடைக்கணும். சில அப்பா அம்மாங்க என்ன பண்ணுறாங்க? இப்படி இருக்கிறாங்க. என்னென்னா அப்பாவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அன்னைக்கு வியாபாரத்தில் சரக்கு நாள் அன்னைக்கு விற்றுருக்காது, இல்லைன்னா ஆஃபீஸில் அன்னைக்கு ஏதோ பாஸ் பயங்கரமாக திட்டுவார். வீட்டுக்கு வரும்போது என்ன வருவார்? டென்ஷனாக என்ன பண்ணுவார்? வீட்டுக்கு கண் அப்படி வச்சுட்டு என்ன பண்ணுவார்? வருவார். வந்த உடனே ஒருவேளை டோர் பெல்லோ அடிச்சுட்டு, இல்லைன்னா ஏதோ சின்ன அந்த பிள்ளை நம்ம ஏதோ ஒன்று அப்பா எனக்கு இது வேணும்னு சொன்ன உடனே அந்த டென்ஷன் எல்லாம் என்ன பண்ணிடுவார்? இந்த பிள்ளை மேலே என்ன பண்ணிடுவார்? டமார் டிமிர் என்ன பண்ணிடுவார்? அடித்தவராக இருப்பார். இயேசுவை சொன்னான், அந்த மாதிரி நான் பண்ணல. நான் உன்னை நேசிக்கிறேன். விசுவாசியை நான் உன்னை நேசிக்கிறேன். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது முக்கியமானதாக இருக்கு. நான் உன்னை நேசிக்கிறேன். நீ அழிஞ்சு போகிறது எனக்கு சுத்தம் இல்லை. அதனால தான் நான் என்ன பண்ணுகிறேன்? நான் சொல்லுகிறவனாக இருக்கிறேன். என்ன பண்ணு? என்கிட்ட நான் சொல்கிற இந்த 3 காரியத்தை நீ என்ன பண்ணு? போடுகிறவனாக இருக்கு. நான் கொடுக்குற வெண்வஸ்திரத்தை தரிச்சுக்கொள். நான் உனக்கு கொடுக்குறேன் அந்த சுத்தமான பொண்ணை நீ என்ன பண்ணிக்கோ? வாங்கிக்கொள். 3வதாக நான் அந்த கொடுக்குற அந்த கண்ணுடைய ஆயின்மெண்ட், அந்த கண்ணுக்கு போடுற அந்த கழிக்கத்தை நீ என்ன பண்ணிக்கோ? போட்டுக்கோ. உன்னுடைய குருளாட்டை என்ன பண்ணட்டும்? நீக்கட்டும். நீ மனம் திரும்பி என்ன பண்ணு? என்ன இடத்துல திரும்புறவனாக இருக்கு. தமிழில் வாசிக்கும் போது அந்த 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஏதோ வாசிங்க. அந்த 19ஆம் வசனத்தை வாசிங்க. நேசிக்கிறவர்கள் எவர்களோ, நான் நேசிக்கிறவர்களை நான் என்ன பண்ணுகிறேன்? அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். அவர்களை நான் கடிந்து கொண்டே நான் என்ன பண்ணுகிறேன்? சிட்சிக்கிறவனாக இருக்கிறேன். கண்ணில் பார்க்கும்போது பயங்கரமாக நான் ஏன் மாடுத்தேன்? அவர் நான் கதரிசுத்தேன், கதரிசி சிக்ஷிசுவனாக. ஆனால் சொன்ன போது இப்போ புதிய பாட்டு கிரேக்க மொழியில் எழுதிருக்கு. சில வார்த்தையுடைய அர்த்தத்தை என்ன பண்ண முடியாது? அப்படி
சொல்ல முடியும். ஒண்ணுக்கு இந்த கடிந்து கொள்றதுக்கு இருக்கிற வார்த்தை என்னன்னா எலெக்கோ. அப்படின்னா என்னன்னா டு பிரிங் டு அக்கௌண்ட். பிரிங் டு அக்கௌண்ட்னா ஒரு உதாரணத்தை சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ எனக்கு வயசு 25 வயசு. ஆனால் எப்பப்பெல்லாம் சாப்பிட்றேன்னு அவனாலும் நான் என்ன பண்ணுவேன், கவனமாக சட்டையை மடித்து தான் என்ன பண்ணுவேன், சாப்பிடுவேன். ஏன்னா வீட்டில் சட்டையில் ஏதோ அழுக்கானா ஏதோ எண்ணெய்க்கார பட்டை என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, திட்டுவாங்க. என்னென்ன எங்கள் வீட்டில் என்ன சட்டை வாங்குறதுக்கு காசு இல்லையா, துணி வாங்குறதுக்கு காசு இல்லையா, காசு இருக்குது. நினச்சா வேணும் ஒரு சட்டை போச்சா, என் பிள்ளை நீ ஒரு சட்டையில் உனக்கு சாம்பார் விழுந்துச்சு, ஒரு சட்டையில் உனக்கு எண்ணெய் விழுந்துச்சு, நான் என்ன பண்ணுறேன், உனக்கு 10 சட்டை என்ன பண்ணுறேன் வாங்குறேன், நினச்சா என்ன பண்ணலாம் வாங்கி கொடுப்பேன். ஆனால் ஒரு தகப்பன ஒரு தாய் என்ன பண்ணுவாங்க, அதை என்ன பண்ணுவாங்க, வெளியே போகும்போது இந்த மாதிரி அழுக்கான தொட்டி என்ன பண்ணக்கூடாது, நீ போகக்கூடாது. ஜனங்களாம் நீ சாப்பிடும் போது என்ன பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் ஒளிவிட்டு சட்டையில் இருக்கிற என்ன பண்ணக்கூடாது, அழுக்கு என்ன பண்ணுவாங்க. ஸோ அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க, கணக்கு என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா தே வில் பிரிங் தம் டு அக்கௌண்ட். எல்லாம் என்னது, பிரிங் டு அக்கௌண்ட். என்னது நீ பண்ணுறது என்னது தப்பு, நீ ரைட்டெல்லாம் சுற்றிட்டு வரலறது தப்புன்னு என்ன பண்ணுறாங்க, போதிக்கிறவங்களாக. ஏன்னா வர பெரிய தண்டனையிலேருந்து என்ன பண்ணும், தப்பிக்கிறதுக்காக. ரெண்டாவதாக நான் சிச்சிக்கிற இந்த வார்த்தைக்கு வந்துட்டு என்னன்னா பைதியோன்னு என்ன பண்ண ஒரு வார்த்தை. பைதியோன்னா என்னன்னா பாயஸ்னா ஒரு பிள்ளைய வளர்த்து வைக்கிறது, அந்த ட்ரைனிங் தான் என்ன பண்ணுறது, பைதியோன்னு என்ன பண்ணுறது சொல்கிறது. ஒரு நர்சரி உள்ள ஸ்கூலில் என்னென்னா ஒரு பிள்ளை, நான் அநேகர் கல்யாணம் கட்டி பிள்ளை எடுத்தவங்க இருக்கிறீங்க, ஒரு பிள்ளை வளர்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று என்ன பண்ணுவோம், சொல்லிக் கொடுப்போமா இல்லையா. பிள்ளையோடைய மூக்கிலேருந்து ஏதாவது வந்துச்சுன்னா அடிச்சுன்னு மூக்கு என்ன பண்ணு தொட, வெளியே போகும்போது என்ன பண்ணு, நல்ல துணி என்ன பண்ணு போட்டு போ, வீட்டில் கிடக்கிற பனியனும் நிக்கர் போட்டு என்ன பண்ணாத, சர்ச்சுக்கு வராத, போகும்போது வெளியே போகும்போது டீசெண்டாக போகிறவனாக. இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார், அதே தான் சொல்லுகிறார். நான் உன்னை கதறிக்கிறதுக்காக இல்லை, எனக்கு இருக்க கோவத்தெல்லாம் உனக்கு போட்டு அடிக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லலை, நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறபடியால் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு டீசெண்டாக நட, சமுதாயத்துக்கு முன்பதாக டீசெண்டாக நட சொல்லி கொடுக்குற மாதிரி லவோதிக்கேயா சபையை என் முழு மனசாக நான் என்ன பண்ணுறேன், உனக்கு சொல்லி கொடுக்குறவனாக. நான் சொல்கிற சிக்ஷையை நீ என்ன பண்ணு, கேட்டு நீ வளர்றவனாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும், தன்னோட எந்த பிள்ளைகளை தன்னுடைய குமாரன் இயேசுவானவர் ஸ்வீகரிக்கிறார்களோ அவங்களை என்ன பண்ணுகிறார், தேவனானவர் என்ன பண்ணுகிறார், அவர்களை சிட்சித்து பயிர்க்கிறவராக. வாசிங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். கீழே வாசிங்க, அடுத்தது வாசிங்க. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? அதே தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எபிரேயர் சபையை பார்த்து தேவன் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் மூலியமாக தேவன் சொல்லுகிறார், ஒரு பிள்ளைய ஒரு அப்பா அம்மா எதுக்காக சிச்சிக்கிறாங்கன்னா, இப்போ நான் சொன்னது போல எனக்கு வேலையில் டென்ஷனாக இருக்குது, எனக்கு இன்னைக்கு நல்ல வியாபாரம் போல, அதனால அங்கேயே அந்த முதலாளிக்கு விரோதமாக பேச முடியாது, அதனால என் பையன் கடைக்கிட்ட அவனுக்கு அந்த என்ன பண்ணலாம், வீட்டில் இன்னைக்கு WWF தான் என்ன பண்ணும்போது நடக்க போகுதுன்னு பண்ணுறதில்ல. என் பையனுடைய வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. இப்போ நான் அடிக்கிற அந்த சின்ன அடி, இல்லைன்னா இன்னைக்கு நான் குச்சி வச்சு அடிக்கிறதோ பெல்ட் வச்சு அடிக்கிறதோ அவனுக்கு இன்னைக்கு நொந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10 வருஷம் ஒரு 20 வருஷம் கழிச்சு சமுதாயத்தில் 4 பேர் என்ன பண்ணக்கூடாது, என்னை பார்த்து அது என் பிள்ளையை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, இவன் உருப்பட மாட்டான், இவன் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. இயேசுவானவர் சபையை பார்த்து தான் சொல்கிறேன். நான் உனக்கு இவ்வளோ கடினமான வார்த்தையை நான் பேசுகிறேன், எதுக்காகனா நீ நித்திய ஆக்கினைக்கு என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது. நீ உன்னுடைய ஆவிக்குரிய குருடாட்டத்திலே இருந்தீன்னா நீ நினச்சிட்டு இருப்ப, நான் எனக்கு எல்லாம் நல்லா இருக்கு, எனக்கு எல்லாம் சாதகமாக இருக்கு. ஆனால் கடைசியில் நீ என்ன பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு நீ தூரம் போகிறவனாக. இப்போ ஒரு ஒரு ஃபன்னியான இன்சிடென்ட் சொல்லணும்னா, நம்ம ஊரில் நம்ம இந்தியாவில் இருக்க முந்தின 2 கவர்மெண்ட்டும் நாங்கள் வந்துட்டு ஏழைகளெல்லாம் நான் பாவர்ட்டியை படத்தனத்தெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் நீக்கிறோன்னு என்ன பண்ணாங்களாம் சொன்னாங்க. சொல்லிட்டு பயங்கரமாக என்ன பண்ணாங்களாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னாங்களாம். நான் வர்றதுக்கு முன்னாடி காங்கிரஸ் சொல்லிச்சா, நான் வர்றதுக்கு முன்னாடி இத்தனை பேர் பிலோ பாவர்ட்டி லைனில் இருந்தாங்க, பிபிஎல் கீழே இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், இவ்வளோ பேரை நான் என்ன பண்ணிட்டேன் மேலே நான் தூக்கிட்டேன். அடுத்தது வந்து நம்ம பிஜேபி கவர்மெண்ட் சொல்ல, இவங்க ஆயிட்டாலும் இவ்வளோ பேர் இருந்தாங்க, நாங்கள் என்ன பண்ணோம், இவ்வளோ பேர் நாங்கள் என்ன பண்ணோம் மேலே தூக்கணும். ஆனால் திருப்பி இவங்க கொடுத்த டாக்குமெண்டெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா நம்ம 2 ஆட்களும் பண்ண காரியம் என்னென்னா,
பாவர்ட்டி லைனு மேலே 10 ரூபா இந்த 50 ரூபா மேலே 50 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சா நீங்கள் பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிறத 50 ரூபா இருக்கிறது இவங்க என்ன பண்ணிட்டாங்க 10 ரூபா என்ன பண்ணிட்டாங்க ஆக்கிட்டாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணிட்டாங்க கம்மி பண்ணிட்டாங்க. அப்போ இருக்கிறவங்க எல்லாம் யாரு பணக்காரன். ஒரு ஏழை அன்னைக்கு 10 ரூபா மேலே ஜாஸ்தி சம்பாதிச்சிட்டான்னா அந்த ஆள் யாரு ஏழை இல்லை என்னது பணக்காரன். அப்படி சொல்லி நம்ம நாங்கள் ஊரை ஏமாத்துறவங்களாக இருந்தாங்க. ஏசுவனை சொல்கிறேன் நான் அப்படி ஏமாற்ற மாட்டேன். நான் என்ன பண்ணுறேன் உண்மையும் சத்தியம் உள்ளவனாக இருக்கிறேன். நீ என்னோட சிங்காசனத்தில் அமரும்படியாக நான் இந்த எல்லா பயிற்சியும் நான் என்ன பண்ணுகிறேன் கொடுக்கிறவனாக இருக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இதோ நீ மனம் திரும்பி நான் என்ன ஆகும் இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இதோ வாசல் படியிலிருந்து தட்டுகிறேன். எவன் அது என்னுடைய வார்த்தையை கேட்டு என்னை அங்கீகரிக்கிறானோ அவனோட நான் என்ன பண்ணுவேன் பந்தி உட்கார்ந்து அவனோட அவனோட நான் சம்பாஷிக்கிறவனாக இருப்பேன். தேவன் நம்ம அநேக நேரம் இந்த வசனத்தை என்ன பண்ணிடுறோம் புதிய விசுவாசிங்களுக்கு இல்லைன்னா சுவிசேஷன் சொல்றதுக்கு என்ன சொல்லிடுறோம் இதெல்லாம் நம்மளுக்கு இல்லை, இதெல்லாம் ரட்சிக்கப்படாதது. ஆனால் நம்ம இந்த அதிகாரத்தை நம்ம வாசித்து வரோம். யாருக்காக இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு சொல்லுங்களேன். யாருக்காக இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு சபைக்காக. அதுவும் முதிர்ச்சி உள்ள சபைக்காக, ஜபத்தில் எல்லாத்தையும் ஒரு காலத்தில் உற்சாகம் உள்ள சபைக்காக எழுதப்பட்டது. ஆண்டவர் தான் சொல்கிறார் நான் வாசப்படியிலேருந்து என்ன பண்ணுறேன் தட்டுக்கிறவனாக இருக்கிறேன். நீ என்ன பண்ணு என்னுடைய வார்த்தையை கேட்டு நீ திரும்பினா நான் உன்னோட என்ன பண்ணுறேன் அமர்றவனாக இருப்பேன். அநேக நேரம் நான் நம்ம சொல்கிறது போல் என்னது யோவான் 3:16 இல்லைன்னா நல்ல சமாரியன் கதை இல்லைன்னா இதே நம்முடைய ரட்சணிய நாள் இல்லைன்னா இந்த கெட்டகுமாரன் கதை இது எல்லாமே ஆண்டவர் யாருக்கு பார்த்து சொன்னதுன்னா சபையை பார்த்து முதிர்ச்சியுள்ள சபையை பார்த்து இல்லைன்னா பரிசேயர்கள் பார்த்து தேவனை குறித்து நாங்கள்லாம் அறிஞ்சிருக்கோம்னு பார்த்தவங்க தான் என்ன பண்ணுறாங்க சொல்கிறவங்களா. யோவான் 3:16 நிக்கோதேமுக்கு என்ன பண்ணப்பட்டது சொல்லப்பட்டதாரு. நம்ம புது விசுவாசிங்க சொல்கிறோம் நல்லது. ஆனால் இந்த வசனங்கள் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது தூரமாக இதெல்லாம் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது. தேவன் அதை பார்த்து தான் சொல்கிறார் சபையை நான் வாசப்படியிலேருந்து தட்டுக்கிறேன். தேவனுடைய வார்த்தை நம்மள்ட்ட இருந்து வரும்போது நீங்கள் அதை அங்கீகரிப்பீங்க. இல்லைன்னா இருதயத்தை கடினப்படுத்திவிட்டு என் இருதோடைய வாசலை நான் கடினப்படுத்திட்டு ஐ வில் மேக் மை ஹார்ட் ஹார்ட் நான் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா தேவன் சொல்கிறாங்க உங்களுடைய நிலைமை பரிதபிக்கப்படுறதாக இருக்கும். சரி அப்படி இருக்க கடைசி வசனம் சொல்லுது இதெல்லாம் எவன் வெற்றி சிறக்கிறானோ நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்டு விட்டு மனம் திரும்பி என்னை தன்னோட இருதயத்தில் அழைத்து கொள்கிறவனாக இருந்து எவன் வெற்றி சிறக்கிறானோ அவன் நான் என்ன பண்ணுவேன் கடைசி வசனத்தை 21ஆம் வசனத்தை வாசிங்க. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே நான் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல தேவனோடு நான் எப்படி உட்கார்ந்து இருக்கிறேனோ ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அவன் என் கூட உட்காரும்படியாக நான் என்ன பண்ணுவேன் அருள் செய்கிறவனாக இருப்பேன். கடைசியாக தேவன் சொல்கிறார் சபையை நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை ஒரு தகப்பன் சிச்சிக்கிறபடியாக நான் சிச்சிக்கிறேன். நீ வளரும்படியாக நான் இதெல்லாம் சொல்கிறேன். உன் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி. இது எனக்கு சம்பந்தமானதே இல்லை. இல்லைன்னா பாஸ்டர் யாரோ மனசில் வச்சுருக்கிறார் இன்னைக்கு யாரையோ அடிக்கணும்னு இதெல்லாம் பேசுகிறார் அப்படியெல்லாம் யோசிக்காத. பிதாவே என்னை நீங்கள் நேசிக்கிறபடியால் நல்ல மருத்துவர் என்னுடைய ஆத்ம மருத்துவர் என்கிட்ட இருக்க குறைபாடுகளை நீக்கும்படியாக இதெல்லாம் நான் சொல்கிறீங்க. நான் உங்களுடைய நேசித்து நான் உங்களுடைய திருப்பி உங்களுடைய பாதத்தை நான் திரும்புவேன். பக்தியின் வேஷத்தை எல்லாம் நான் விட்டு உண்மை நான் உண்மையாக நான் பிடிப்பேன்னு சொன்னீங்கன்னா இயேசுவானவர் சொல்லுகிறார் என்னன்னா ஜெயம் கொண்டு பிதாவோடு நான் எப்படி எங்கள் சிங்காசனத்தை உட்காந்துருக்கணும். அந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும் ஒரு சிங்காசனத்தை நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். வேதவசனம் சொல்லுது பிதாவுக்கு ஒரு சிங்காசனம் இருக்குது, இயேசு கிறிஸ்துவான இருக்குது, பிதாவு பக்கத்தில் சிங்காசனம் இருக்குது. இயேசுவானவர் என்ன சொல்கிறான் என் பிள்ளை நீ ஜெயிச்சு வந்தீங்கன்னா பிதா பக்கத்தில் நான் உட்காந்துருக்கிறேன். என் சிங்காசனத்தில் நான் என்ன பண்ணுறேன் உன்னை என் மடியில் நான் என்ன பண்ணுறேன் உன்னை உட்கார்றவனாக இருக்கிறேன். எத்தனை பாடுகள் வந்தாலும் எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் தேவனை விட்டு பின்வாங்கி போக முடியாத எத்தனை காரியங்கள் வந்தாலும் உறுதியாக நம்ம தேவனை பிடிச்சா இயேசுவனை சொல்கிறார் நீ ஜெயம் கொண்டு நீ வந்தீன்னா நான் என்ன பண்ணுறேன் என் பிள்ளைய நான் என்ன பண்ணுறேன் என் மடியில் எனக்கு இருக்கிற மகிமையை நான் என்ன பண்ணுறேன் ஐ வில் ஷேர் மை க்ளோரி வித் யூ. என்னுடைய மகிமை உன்னோடு நான் பங்களிக்கிறவனாக இருப்பேன். கடைசியாக 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிக்குமா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் வாசிங்க. 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில் நாம் அவரோட கூட மரித்தோமானால் நாம் இயேசுவோடு மரித்தோம் நம்முடைய சுயத்தை நம்முடைய கர்வத்தை நமக்கு இருக்கிற ஈகோவை நமக்கு இருக்கிற பிரஸ்டீஜ் எல்லாம் விட்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்.
நான் ஜனங்க என்னை குறித்து என்ன சொல்கிறாங்களோ பரவாயில்ல, ஜனங்கள் என்னை குறித்து பேக்கோ ஏமாளி கோமாளின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் இங்கே சொல்கிற வார்த்தைக்கு என்னுடைய சுயத்தை நான் விட்டு உங்களுடைய சமூகத்தில் நான் சிலுவையில் என்னுடைய சுயத்தை நான் மறுதளிக்கும் போது, நான் மறித்து கொள்ளும் போது, வாசிங்க, நாம் அவரோட கூட மரித்தோமானால், அவரோடு கூட நாம் மரித்தோமானால், அவரோட கூட பிழைத்தும் இருப்போம், இயேசுவோடு கூட நாம் பிழைத்திருப்போம். அடுத்தது, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால், இயேசுவோடு பாடுகளை நாம் சகிப்போமானால், அவரோட கூட ஆளுகையும் செய்வோம், அவரோடு கூட நாம் என்ன பண்ணுவோம், ஆளுகை செய்வோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவானவர் சொல்கிறார், அதே ஒரே ஒரு வசனத்தை தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பார்க்கிறவர்களாக. சபைக்கு தேவையானது வெளிப்படுத்தலின் புஸ்தகமாக இருக்கு. ஏன்னா இட் கன்ஃபரன்சஸ்னா நம்ம பண்ணுகிற குறைவுகளை என்ன பண்ணுது, தேவனுடைய வார்த்தை நம்ம குத்தி காமிக்கிறதாக இருக்குது. எப்படி கொரோனா அந்த வேக்சின் வேலை செய்யணும்னா குத்தின பிறகு அந்த ஒரு நாள் 2 நாள் என்ன பண்ணணும், அந்த ஜுரம் நம்ம என்ன பண்ணோம் வரணும். அப்போ தான் என்ன பண்ணியிருக்கு, உண்மையான ஊசி என்ன பண்ணியிருக்காங்க அந்த டாக்டரு குத்திருக்காங்க. இல்லைன்னா என்ன பண்ணியிருக்காரு டாக்டரு, வெறும் அந்த தண்ணியை மாத்திரம் குத்திட்டு அந்த டிஸ்டில்டு வாட்டர் மாதிரி குத்திட்டு, ஆமாம் உங்களை என்ன ஆச்சு, கொரோனா ஊசி குத்தியாச்சு. பிரியமான தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு வரும். அது லவோதிக்கேய சபையை போல் இருக்காதபடி. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் எனக்கு போதிக்க தேவையில்லை, என் இஷ்ட பிரகாரமாக தான் நான் இருப்பேன். லைக் இங்கிலீஷ் வார்த்தையில் நம்ம பார்க்கும்போது பிரிட்டில் ஆகும். யாரும் என்ன ஒன்றும் சொல்லணும், ஏதாவது நான் சொல்லிட்டா நான் என்ன பண்ண மாட்டேன். இனிமேல் முன்னாடி நான் வரமாட்டேன். ஏதோ தேவனுடைய வார்த்தை எனக்கு கண்டிச்சுட்டா நானும் சொல்ல மாட்டேன். இல்லைனா ஏதோ என்டைட்டில்மெண்ட் மாதிரி. அப்படின்னா என்னென்னா, நான் என் இஷ்ட பிரகாரமாக தான் நான் இருப்பேன். ஜனங்க நான் போடுற தாளத்துக்கு ஆடினா தான் என்ன பண்ணுவேன். நான் அடிக்கிற பீட்டுக்கு ஜனங்க இருந்தால் நான் வருவேன். இல்லைன்னா நான் வந்து என்னை எங்கே மதிக்கிறாங்களோ, என்னை எங்கே தலையில் தூக்கி வைக்கிறாங்களோ அந்த இடத்துல போவேன். அநேக கிறிஸ்தவர்கள் கடைசி நாட்கள் எப்படி இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவானவர் தன்னுடைய சபையை பார்த்து சொல்லுகிறார். லவோதிக்கேய சபையை பார்த்து சொன்னதான தேவன் நம்முடைய சபை இந்த காலை நேரத்தில் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறபடியால் ஒரு நல்ல டாக்டரை போல, உண்மை சொல்கிற டாக்டரை போல இது எல்லாத்தையும் நான் உன்ட்ட பார்த்து என்ன பண்ணுறேன், சொல்லுகிறவனாக இருக்கிறேன். நான் உன்னை பயிற்சி வச்சு, நான் உன்னை ஒரு பிள்ளை வளர்க்குற மாதிரி, இதெல்லாம் உன்ட்ட தப்பு இருக்குது பிள்ளை, நீ என்ன பண்ணு மேலே வா, இதெல்லாம் உன்ட்ட குறைவு இருக்குது. why are you doing this? எதுக்காக இந்த தப்பு உன் வாழ்க்கையில் இருக்குது, எதுக்காக இதெல்லாம் குறைபாடு இருக்குது, எதுக்காக இந்த மாதிரி பயங்கரமான வேஷத்தை நீ என்ன பண்ணுற, பயங்கரமாக இருக்கு, எதுக்காக ஜனங்க கூட சேர்ந்து கோல் பேசுகிறவனாக இருக்கு, எதுக்காக உன்னுடைய வாயில் இவ்வளோ கெட்ட வார்த்தை செய்கிறதா இருக்கு, எதுக்காக அநியாயம் அக்கிரமம் உன்னுடைய வாயில் இருக்குது, எதுக்காக உன்னுடைய சிந்தையில் இவ்வளோ கெட்ட காரியம் ஓடுறதாக இயேசுவானதெல்லாம் கேட்டுவிட்டு சொல்கிறார், நீ ஏன்ட்ட திரும்பினா நான் உன்ட்ட 3 காரியத்தை கொடுப்பேன். நான் விசுவாசத்தை நான் கொடுப்பேன். நான் சுத்தமான சோதிக்கப்பட்ட சுத்தமான தங்கத்தை நான் என்ன பண்ண நான் கொடுப்பேன். உன்னுடைய ஏளத்தனத்தை நீக்க முடியாது. டு ரிமூவ் யுவர் ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டி, டு ரிமூவ் யுவர் ஸ்பிரிச்சுவல் பெத்தட்டிக் சிச்சுவேஷன். நீ நிர்பாக்கியமாக ஐயோ பாவம்னு சொல்கிற மாதிரி ஏழையாக இருக்கிற சிச்சுவேஷன் நீக்கும்படியாக ஏன்ட்ட இருக்க நான் தங்கத்தை நான் உனக்கு கொடுப்பேன். 2வதாக, நீ நிர்வாணமாக போகிறவங்கெல்லாம் உன்னை பார்த்து அவமானமாக பேசுகிறவங்களாக இருக்கிறது, அந்த சூழலில் இருக்கிற உனக்கு என்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் கொடுக்குறவனாக இருப்பேன். 3வதாக, உன்னுடைய ஆவிக்குரிய குருடாட்டத்தை நீக்கும்படியாக ஏன்ட்ட இருக்க நான் மெடிசன் என்ன பண்ணுறேன் கொடுக்குறவனாக. நீ பார்க்கும்போது உலக பிரகாரமாக பார்க்காதபடி ஆவிக்குரிய காரியத்தில் பார்க்கும்படியாக நான் செய்கிறவளாக இருப்பேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போமா. தேவனை நோக்கி நாம் சொல்வோம். வேதவசனத்தில் அடிக்கடி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசும்போது சொல்கிறார், இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தை உன்னிடத்தில் வரும்போது உங்களுடைய முற்பிதாக்களைப் போல, உங்களுடைய முன்காலத்தில் இருந்தவர்களைப் போல, இல்லாட்டா இஸ்ரவேல் ஜனங்களை போல உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய கழுத்துக்களை வணங்கா கழுத்து உள்ளவர்களாக மாற்றாதீங்க. உங்களுடைய இருதயத்தை கல் நெஞ்சம் உள்ளவர்களாக நீங்கள் மாற்றாதீங்க. இயேசுவா தான் சொல்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறபடியால் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை நேசிக்கிறதுனால அவர் சொல்லுகிற இந்த மாதிரி குறைவான காரியத்தை விட்டு நீ வெளியே வா. இந்த மாதிரி ஆவிக்குரிய ஜம்பம், ஆவிக்குரிய அகங்காரத்தை விட்டு நீ வெளியே வா. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைய, ஒரு அப்பா அம்மா தன்னுடைய பிள்ளைய சமுதாயத்தில் ஒரு நல்ல ஆளாக இருக்கும்படியாக ஒரு நாளும் டிசிப்ளின் பண்ணி ஒரு நாளும் கற்றுக்கொடுத்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி தேவனுடைய வார்த்தை சொல்லிக் கொடுக்கும்போது நெஞ்சை நிமித்து விட்டு இது எனக்கு இல்லை, இது வேற யாருக்கும் உள்ளது, இது ஆண்டவரை குறித்து அறியாத ஜனங்களுக்காக இருக்கிறது, இது தேவனுக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்கள் குறித்து, இல்லைன்னா இது பாஸ்டர் இந்த ஆளுக்கு தான் சொல்கிறார், இன்னைக்கு அந்த ஆளு தான் சொல்கிறார், அந்த சிஸ்டரை பார்த்து தான் சொல்கிறாருன்னு சொல்லி உன்னுடைய இருதயத்தை லவோதிக்கேய சபையை போல கடினப்படுத்தாது. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ என்னிடத்துல வரும்போது உன்னுடைய குருடார்த்தத்தை நான் நீக்கி விடுவேன். உன்னுடைய நிர்வாணத்தை, ஆவிக்குரிய நிர்வாணத்தை, அவலட்சணத்தை நான் நீக்கி விடுவேன். உன்னுடைய ஆவிக்குரிய ஏழ்மை காரியத்தை,
நான் நீக்கி விடுகிறவனாக இருப்பேன். ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி, சபையாக இருக்கிறவங்க எல்லாரும் கண்களை மூடி. ஆண்டவரே, நாங்கள் இந்த சபையை போல இருக்கக்கூடாது, லவோதிக்கேயா சபையை போல எங்கள் கண்களிலே நாங்கள் பரிசுத்தவான்களாக, எங்கள் கண்களிலே நாங்கள் நீதிமான்களாக இருந்து உம்முடைய கிருபையை நாங்கள் இழந்து போகக்கூடாது. பொய்யான மாயைகளை பிடித்து விட்டு நீங்கள் எங்களுக்கு அருளுகிற கிருபைகளை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. அப்பா, ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்புள்ள ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உள்ள படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, உண்மை உள்ள தேவனே, சத்தியம் உள்ள தேவனே, ஆமேன் என்று சொல்லுகிற தேவனே, சிருஷ்டிப்பின் முதல் காரண கர்த்தராத தேவனே, ஆண்டவரே, சபையின் தலைவராகிய தேவனே, ஆண்டவரே, உம்முடைய சபையின் ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தையை ஆண்டவரே அது 30-60 உங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்ய முடியாத உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. தேவனே, ஆண்டவரே, எங்களுடைய நல்ல மேய்ப்பனே, ஆண்டவரே, உம்முடைய விசுவாசிகளை தண்ணீர் உண்ட நதிகளில் நடத்தி ஜீவ வழியிலே நடத்தும்படியாக உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. தேவனே, ஆண்டவர், உமக்கும் அவர்களுக்கு இருக்கும் எல்லா தடைகளையும் தேவனே நீங்கள் நீக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை சொல்கிற பிரகாரமாக ஒருவன் தன்னுடைய சுயத்தை சிலுவையிலே அவன் மரிக்கும்படியாக செய்து இருந்தால் இயேசுவோட ஆளுவான் என்று சொன்ன பிரகாரமாக நாம் நம்மளுடைய சுயங்களை அவரோடு நாம் மரித்தால் அவரோடு நாம் பிழைத்திருப்போம் சொன்ன பிரகாரமாக அவரோடு அவருக்காக பாடுகளை நாம் அனுபவித்தால் அவரோடு நாம் ஆளுவோம் சொன்ன பிரகாரமாக தேவனே, உம்முடைய பிள்ளைகள் அவங்களுக்கு இருக்கிற எல்லா தடை செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவரை ஒதுக்கிவிட்டு உம்மோடு கூட ஆண்டவர் சிலுவையிலே மரித்து விட்டு தேவனே, உம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவானவரே, பரிசுத்த ஆவியானவருடைய உம்முடைய கிரியைகள் அவங்களுடைய இருதயத்தில் இருக்கும்படியாக உதவி செய்யும் தேவனே. உம்மோடு சிங்காசனத்திலே ஆளும்படியாக அந்த மகிமையை பெரும்படியாக உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. தேவனே, இந்த சபையில் இருக்க ஒருவரும் உம்முடைய அன்பை பெற்றுக்கொண்டு பின்மாற்றத்துக்கு போகாதபடி தேவனே, உம்முடைய கிருபையை அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே.